மத்தேயு 28ஆம் அதிகாரம் முழுவதுமே இயேசு உயிர்த்தெழுதலை பற்றிய சொன்ன காரியங்கள். சரி, என்ன சொல்லியிருக்கின்றதை நாம் பார்ப்போம். வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். என்ன நடந்துச்சுன்றதை பாருங்கள், எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 28 புதிய பாட்டு 46வது பக்கம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையிலே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்று சொன்னான். ஒரு தூதன் அனுப்பியிருக்கிறாரு பரலோகத்திலிருந்து. இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பிட்டாரு. நல்லா கவனிக்கணும், இந்த நடந்த சம்பவத்தை நல்லா கவனிங்க. உயிரோடு எழுப்பிட்டாரு, ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறாரு. எதுக்காகனா அவர் உயிரோடு எழுந்துட்டார்ன்ற செய்தியை சொல்கிறதுக்காக. அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்றான். நான் சொன்னேன், அவ்வளோதான், உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்றான். அவன் வந்த விதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, நல்லா தெரியும். அன்னைக்கு மரியாள் பெண்கள்லாம் கல்லறையை பார்க்க வருவாங்கன்னு பிதாவாகிய தேவனுக்கு நல்லா தெரியும். யூத முறைமையின்படி அந்த வாசனை தைலத்தை கொண்டு சரீரத்தில் ஊற்றிட்டு போவாங்க. அது நம்ம அடக்கம் பண்ணுற மாதிரிலாம் அவங்க அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்க அடக்கம் பண்ணுறது அந்த சரீரத்தை நல்லா பேக் பண்ணி உள்ள ஒரு 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 டூம்குள்ளே வச்சுருவாங்க, ஒரு கல்லறைக்குள்ளே வச்சுருவாங்க. நம்ம மண்ணை போட்டு மூடுற மாதிரிலாம் மூட மாட்டாங்க. ஒரு 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 ரூமுக்குள்ளே பாருங்க, ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமுக்குள்ளே போய் வச்சுருவாங்க. ஒரு கல்லை புரட்டி போட்டு வச்சுருவாங்க. அவங்க அந்த கல்லறையில் எட்டி பார்க்கலாம், சரீரத்தை பார்க்கலாம், சரீரத்தின் மேலே வாசனை தைலத்தை ஊற்றலாம். அது எப்போவுமே அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு முறைமை தான் யூதருடைய முறைமை. அதனால் அவங்க பார்க்க வருவாங்கன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அப்போது தூதனை அனுப்பி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அவர் இல்லை, அவர் உயிரோட எழும்பிட்டார்ன்றது சொல்கிறாரு. சொன்ன உடனே சொல்லிட்டு தூதன் சொல்கிறாரு, அவர் இங்கே இல்லை, அவர் கலிலேயாவுக்கு போயிட்டுருக்கிறாரு. நீங்கள் நேராக போய் சீசர்களுக்கு சொல்லுங்கள், அவருடைய சீசர்களுக்கு சொல்லி எல்லோரும் கலிலேயாவுக்கு வந்துருங்கன்றார். இதெல்லாம் ஒவ்வொரு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இது கலிலேயாவுக்கு வந்திருக்கன்றார். என்ன பண்ணியிருக்கலாம்? தூதன் அனுப்புனதுக்கு பதில் அழகாக கல்லை புரட்டி போட்டு இவரே உட்காந்துருக்கலாமா இல்லையா? நம்மளாக இருந்தால் நம்மளே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு, வாங்க நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம உட்காந்து வந்திருப்போம் இல்லையா? ஆனால் தூதன் அனுப்பி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அவர் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பண்ணுறாரு. அதனால தான் இன்றைக்கி செய்திக்கு நான் இப்படி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன், கிங்டம் பர்பஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் ஜீசஸ் ரிசரக்ஷன். என்ன பர்பஸ், ராஜ்யத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த ரிசரக்ஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவர் உயிரோடு எழுந்துட்டார்ன்றதை நினைவு கூறுவதற்கு என்ன நோக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன எதுக்காக நினைவு கூறுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ரொம்ப அநேக காரியங்கள் அடங்கியிருக்குது. கலிலேயாவுக்கு வர சொல்லுங்கன்றாரு. ஏன் ஏன் கலிலேயாவுக்கு போகணும்? கலிலேயெல்லாம் ஒரு மலையிலேருந்து அவர் உயிர்த்தலை போகிறாரு. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க, உயிரோட போகிறாரு. தூதன் மறுபடியும் வந்துட்டான், சொல்கிறான், யோ எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களே, போனவர் அப்படியே திரும்ப வருவார், போய் உங்கள் வேலையை பாருங்கன்றாரு. அந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போச்சு. அப்போ கலிலேயாவுக்கு போங்கன்ற, கலிலேயில் ஒரு மலையிலேருந்து ஏறி போகிறக்காக. சரி, அப்போ போங்கன்னு சொல்லிட்டு இவர் முன்னால் போயிட்டார். போகிற வழியிலேயே இயேசு இந்த மரியாளுக்கும் இந்த ஸ்திரீகளுக்கு வெளிப்பட்டு வாழ்க அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்தில் பாருங்கள், நம்முடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட பாதங்களை தழுவி, காலை இருக்கான்னு இல்லையான்னு பார்க்குறாங்க. ஏன்னா ஆள் இருக்கிறாரா இல்லையா, சரீரம் வெறும் சரீரம் மட்டும் இருக்குதா, ஆவியாக இருக்கிறாரா, உள்ள கால்கள் இருக்குதா இல்லையான்னு தட்டி தழுவி பாதங்களை தொட்டு பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. தழுவி பணிந்து கொண்டாருன்னா தழுவுனது பயத்தில், பணிந்து கொண்டது இருக்கிறா சாமி ஆள் இருக்கிறாங்கன்ற தைரியத்தில் பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் சொன்ன கரெக்டாக,
பயப்படாதீங்கன்ற. ஏன்னா நீங்கள் பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணுறீங்க, சந்தேகப்பட்டுக்கிட்டே எல்லாம் பண்ணுறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டாக்டரின், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கன்விக்ஷன் வந்து ஒரு பெரிய பயத்தினால நிரம்பி இருக்கிறது. ஒரு ஆவியை பார்க்கறது போல பார்க்குறீங்க. நான் சொன்ன வார்த்தையை நினைவு கூற மாட்டேன்றீங்க. பயப்படாதீங்க, நான் தான். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேவுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. சரி, இப்படி இந்த நேரத்தில் தூதன் இறங்கி வந்து கள்ள புரட்டி போடும்போது இருந்த அந்த செக்யூரிட்டி பீப்புளெலாம் பொத்துன்னு செத்தவங்க போல விழுந்தாங்களே, அப்படி விழுந்துட்டாங்க பாருங்க. அந்த நேரத்தில் காவல் சேவகர்ல சிலர் நகரத்துக்குள்ள போய், காவல் சேவகர்ல அந்த செக்யூரிட்டி சிலர் நகரத்துக்குள்ள போய், அப்போ நகரத்துக்கு உள்ளே போயினா இவ்வளவு நேரம் இந்த நடந்த சம்பவங்கள்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்குது? நகரத்துக்கு வெளியில நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இயேசு எங்க பாடுபட்டார்? நகரத்துக்கு புறம்பே பாடுபடுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசன வசனம். நகரத்துக்குள்ள இது நடக்கக்கூடாது. ஏன்னா நகரத்துக்குள்ள ஒரு குற்றவாளி இருக்கக்கூடாது. அவன் இப்படி தீட்டுப்பட்டவன் இருக்கிறான், அவன் வந்து நகரத்துக்குள்ளே வைக்கக்கூடாது. அவன் மேல பாவம் இருக்குது, அவன் மேல தண்டனை இருக்குது. அவனை வந்து சிலுவையில தூக்கி போடுறது வந்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார்னு பைபிள் சொல்லுது. அப்ப நகரத்துக்கு புறம்பே நல்ல காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது. நகரத்துக்குள்ளே போய் என்ன சொல்றாங்க? அந்த காவல் சேவகர்கள் நடந்த எல்லாத்தையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். முதல்ல நடந்ததெல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், மூப்பர்களோட ஆலோசனை பண்ணி சேவகர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, செக்யூரிட்டி பீப்புளுக்கு பணத்தை கொடுத்து என்ன சொல்றாங்க? நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், அந்த நேரத்தில் பார்த்து அவனோட சீசர்கள், இயேசுவோட சீசர்கள் வந்து அவனுடைய சரீரத்தை களவாடி கொண்டு போய் விட்டார்கள்னு போய் சொல்லுங்கன்றான். சேவகர்கள்லாம் சேர்ந்து பாருங்க, சம்பவம் எப்படி அழகா இருக்கு பாருங்க. போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்குறாங்க. ரிசர்வேஷன் டேல வந்து அருமையான வியாபாரம் நடக்குது, பக்கா பிஸ்னஸ் நடக்குது, பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு பாடியை காணும்னு சொல்றதுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க, களவாடி கொண்டு நகரத்துக்கு புறம்பே நற்செய்தி, நகரத்துக்கு உள்ள என்னது? தவறான செய்தி, துர்ச்செய்தி. களவாடி கொண்டு போய்விட்டாருன்னு சொல்லுங்க. அப்படியே கொண்டு போய் சொல்றாங்க. அப்படியே கொண்டு போய் சொன்னாங்கன்றது சாதாரணமாக எடுத்துக்கூட. போய் சொன்னாங்க, என்னது நடக்காத ஒன்று நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்காதீங்க. போய் சொன்ன போனவங்க யாரு? கண்ணார தூதனை கண்டாங்க, மின்னல் போல ஒரு தூதனை கண்டாங்க. அவன் வஸ்திரம் மகா ஒரு என்னது ஒரு மலையை போல வெண்மையான வஸ்திரத்தை கண்டாங்க. கல்லை புரட்ட முடியாது, புரட்டி போட்டதை பார்த்தாங்க. ஒரு பெரிய அதிசயத்தை கண்ணார கண்டவங்க இங்க போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. சீசர்கள் வந்து களவாடி கொண்டு போய்விட்டாருன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆளுகளா இருப்பாங்க பாருங்க, பணத்துக்காக அப்படி போய் சொல்றாங்க. சரி, இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னு சொன்னா அவங்க சொன்னது எது வரைக்கும் அது நம்பப்பட்டிருக்குன்னா, தேசாதிபதிக்கு கேள்விப்பட்ட உடனே அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்பி வச்சிடறோன்றாங்க. அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு சொன்னது இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே, பாலஸ்தீனால, இஸ்ரேல்ல இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிற. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன நம்புறாங்கன்னா, இயேசு உயிரோட எழும்பல, அவரை சீசர்கள் களவாடி கொண்டு போய் விட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரொக்ளமேஷன் வந்து பிரசித்தம் பண்ணது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாங்க. உயிர்த்தெழுந்தார்ன்றதை அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்கா பண்ணணும் பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? நீங்களும் உட்காந்துருக்கிற ஸ்டைலில் பார்த்தா ஆமாம் சார், அது ஒருவேளை நம்புற மாதிரி இருக்கும் போல் இருக்கு, சீசர்கள் தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. உயிர்த்தெழுந்தாரா இல்லையா? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழவில்லை என்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் மீட்பின் திட்டம் நிறைவேறி இருக்காது. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் பிதாவாகிய தேவன் நம்ம மேல இரக்கமும் கிருபையும் காண்பித்திருக்க முடியாது. நம்முடைய பாவங்களையெல்லாம் இயேசு மேலே சுமத்தி, நம்முடைய சாபங்களையெல்லாம் இயேசு மேலே சுமத்தி, நாம் அடிக்கப்பட வேண்டிய அந்த தண்டனையெல்லாம் அவர் மேலே சுமத்தி கல்வாரி சிலுவையில் மறிக்க வைத்தது எதுக்காகன்னா, அவர் மறிச்சிட்டார்ன்ற போது அந்த மீட்பின் திட்டம் ஃபினிஷ் ஆகிடல. அவர் உயிர்த்தெழுந்த போதுதான் அந்த மீட்பின் திட்டம் என்ன செய்யுது? ஃபினிஷ் ஆகுது. அதனால தான் பாருங்க, பிதாவினுடைய மீட்பின் திட்டத்தில் கல்வாரி பாடுகள் மட்டும் இல்ல, உயிர்த்தெழுதலும் மிக முக்கியமான பங்கு வகித்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் தான் ஃபினிஷிங், உயிர்த்தெழுதல் தான் கிளைமேக்ஸ். பாடு இல்லை கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் சீன் வந்து பாடு கிடையாது. பாடுபட்டு அப்படியே அடிச்சு ரத்தம் சிந்தி செத்து போனார்ன்றது கிளைமேக்ஸ் இல்ல, அவர் உயிரோட எழுப்பினார்ன்றதா கிளைமாக்ஸ். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்ப உயிரோடு எழும்பலன்னா மீட்பின் திட்டம் நிறைவேறி இருக்காது இல்லையா? உயிர் தெழுந்தாரா இல்லையா? உயிர்த்து எழுந்தார். பைபிள் சொல்ல உயிர் தெழுந்தார், அதான் நம்பணும். ஆனா யூதர்கள் இன்றைக்கு வரைக்கும் களவாடி கொண்டு போய் விட்டார்கள் தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க.
சீசர்கள் அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அங்கே அவரை கண்டார்கள். எங்க கலிலேயாவுக்கு வர சொன்னாரே, கலிலேயால அவரை கண்டார்கள். கண்டு சீசர்களும் பணிந்து கொண்டார்கள். சிலர் பயந்தார்கள், சந்தேகப்பட்டாங்க. அங்கே அவர் என்ன சொல்றாரு, சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு நாள் அதிகாரம் யார் கையில் இருந்தது? பிசாசு கூட உலகத்தின் அதிபதியாக இருந்தான். இப்போ உயிர் தெழுந்த பின்பு சகல அதிகாரம் என் கையில் வந்துருச்சு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சதா காலங்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென்னு வச்சுட்டு போயிட்டார். இவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லூக்காலாம் எழுதும்போது, யோவான்லாம் எழுதும்போது சொல்றாங்க, அவர் ஒரு 40 நாள் அளவும் சீசர்களோட இருந்து வெளிப்பட்டு சாப்பிட்டு அவர்களுக்கு சில காரியங்களை மறுபடியும் உபதேசம் பண்ணி அவர் கடந்து போனார்ன்றலாம் சொல்றாங்க. சரி, இதான் சம்பவம். இந்த சம்பவத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான சில காரியங்களை நாம் கவனிக்கணும். இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுவதற்கான இந்த ராஜ்யத்தினுடைய நோக்கம் என்ன? ராஜ்யத்தினுடைய நோக்கம் என்ன? கவனிங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நாம் இதை கொண்டாட வேண்டும், அல்லது நாம் ஏன் இதை நினைவு கூற வேண்டும்? அவர் உயிர்த்தெழுந்தார் நாம் ஏன் நினைவு கூற வேண்டும்? இதுல ரொம்ப சில காரியங்கள் அடங்கி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியங்கள் அடங்கி இருக்கிறது. சரி, ஒரு சில காரியங்களை பார்ப்போம். ஒன்று, இயேசு உயிர்த்தெழுந்த நாள் மனு வர்க்கத்திற்கான விடிவு காலத்தினுடைய ஒரு துவக்க நாள். 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது விடிந்து வருகையில் இயேசு உயிரோடு எழுப்பினார். நான் சொல்றேன், இயேசுடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய விடிவு காலத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. சில சமயங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் விடிவு வராதான் காத்துட்டு இருக்கிறீங்களா? இயேசுடைய உயிர்த்தெழுதலை பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வருவதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்கள் பார்க்க முடியும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது என்னதை காண்பிக்குது? என்னுடைய வாழ்க்கையினுடைய விடிவு காலத்தின் துவக்க நாளாக நான் அதை பார்க்கிறேன். இரண்டாவது, இன்றைக்கு சபை எங்க இருக்குன்னா அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை போலவே இருக்கிறது. சபை எப்படி இருக்குது? அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு கல்லறை போல இருக்குது. அங்கே மக்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பேசிக்கொண்டும் தேடிக்கொண்டும் இருக்கிறார்கள். மரியாளும் அந்த ஸ்திரீகளும் வந்து கல்லறை கிட்டே இருக்கிறாங்க. வாசனை தைலத்தோட வந்து கல்லறை கிட்டேயே பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க தூதன் சொல்றான், அவர் இங்கே. சத்தமா சொல்லுங்க, அவர். நிறைய சபைகள் கல்லறை கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லறையாவே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இயேசுவையும் சிலுவையும் பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேச வேணான்னு சொல்லல, இயேசுவையும் சிலுவையும் பாடுகளையும் இந்த சரீரத்தையும் மரணத்தையும் பற்றி பேசிட்டு இருக்கிற இடம் இல்லாது. அவர் இங்கே இல்லை. முதல்ல நீங்க கல்லறை கிட்ட வர்றதை நிறுத்துங்க, கல்லறையினுடைய வாசல் கிட்ட வர்றதை நிறுத்துங்க. ஏனென்றால் அவர் வேலையை முடித்து விட்டு அவரை தேவனுடைய ராஜ்யம் எடுத்துக்கொண்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேலை முடிஞ்சிருச்சு, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் நிகழ்வு. இதை ரொம்ப சீரியஸா கவனிக்கணும். அவர் எங்க இருக்கிறாரோ நாம் அங்கே இருக்க வேண்டும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ அதிலே நாம் பங்கு பெற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் இல்லாத ஒரு இடத்துல நாம் இருக்க கூடாது. ஈவன் சபை அவர் எங்க இருக்கிறாரோ அங்க இருக்க வேண்டும். இன்னைக்கு சபை கல்லறை போல இருக்குது. அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அங்க வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, சிலுவை பாடுகளை நினைச்சிட்டு இருக்காங்க, அதே உச்சி கொட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட அதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இல்ல, அவர் இங்க இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அதாவது வானத்திலிருந்து வந்து இந்த பூமியில மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற பிதா அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். போன வெள்ளிக்கிழமை பார்த்தோம்ல, ஒரு சரீரத்தை பிதா ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரத்துக்கு பேர் தான் இயேசு. ஆகவே நீங்கள் அந்த இயேசுங்கிற சரீரத்தை தேடி கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கல்லறைக்கு வர்றது, நிறைய பேர் சபைக்கு வர்றது, நிறைய பேர் வந்து தேவனை தேட வர்றது. எதை தேட வராங்கன்னா ஒரு சரீரமாகி இயேசுவை தேட வருகிறார்கள். ஒரு சரீரம் எங்க இருக்குதுன்னு பார்க்க வர்றாங்க. இயேசுங்கிற ஒருவரை பார்த்தீங்களா அப்படின்னா, இல்லைங்க சரீரத்தோட அவர் இல்லையே, அவர் எப்படி நான் பார்க்கறதுன்றாங்க. ஒரு சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரத்துக்குள்ள தம்முடைய ஒரே பேரான குமாரனை வைத்திருந்தார். இப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு, உயிரோட எழும்பிட்டாரு. சரீரத்தோட சேர்த்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க சரீரத்தை பார்க்கறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கல்லறை கிட்டே நின்றுகிட்டு இருப்பீங்க. அந்த சரீரத்துக்குள்ள வாசம் பண்ண இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை அல்லது தேவ குமாரனை பார்க்க விரும்பினால் நீங்க இருக்கிற இடத்துக்கிட்டேயே, இருக்கிற வீட்டுக்குள்ளேயே அவரால் வர முடியும். ஏன்னா அந்த விதத்தில் அவர் உயிரோட எழுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த சரீரத்துக்கு பேர் தான் இயேசு. அந்த இயேசு எங்க சரீரத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க.
ஆனால் வானத்திலிருந்து வந்த அந்த கர்த்தர் அந்த சரீரத்தை சேர்த்து எடுத்துக்கிட்டு உயிர் தெழுந்து போய்விட்டார் என்று தேவதூதன் சொல்றான். 3ஆம் வசனம் பாருங்க. அவன் சொல்றது என்ன சொல்றான் பாருங்க. 5ஆம் வசனத்துல தூதன் அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சரி, உள்ள போய் பார்த்தா என்ன தெரியும்? அவர் இருக்கிறாரா இல்லையான்றது என்ன தெரியும்? இருக்கிறாரா இல்லையான்னு தெரியுமா? உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி தெரியும்? அவர் இல்லைன்னு எப்படி தெரியும்? சரீரம் இல்லை, அதனால அவரு இல்லைன்னு தெரியும். சரீரத்தின் சேர்த்து அவர் உயிரோட எடுத்துக்கொண்டு போய்விட்டார். அவர் இங்கே இல்லை. சரீரத்தை பற்றி அவன் பேசல, ஆக்சுவலா அவரை பற்றி பேசுறான். அந்த சரீரத்தோட சேர்த்தவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான், நீங்க அவர் இங்கே இல்லை, நீங்கள் இங்க இருக்கக்கூடாது. சொல்லுங்க, நீங்கள் இங்க இருக்கக்கூடாது. அவர் இங்கே இல்லை, நீங்களும் இருக்கக்கூடாது. கல்லறையிலே இருக்கக்கூடாது, சிலுவையின் அண்டையே இருக்கக்கூடாது, சிலுவை பற்றி யோசனையிலே இருக்கக்கூடாது, சிலுவை பற்றி அறிவிலே இருக்கக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதுதான் டாக்டரின். சிலுவை பற்றிய காரியத்திலே இருக்கக்கூடாது, கல்லறையினுடைய வாசல் கிட்டே இருக்கக்கூடாது. இந்த துணியை மடிச்சு வச்சுட்டு போனார்னு பைபிள் சொல்லுது. அந்த துணியவே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லைன்னா நீங்க இங்கே இருக்கக்கூடாது. உடனே கிளம்பி போங்கன்ற அந்த வார்த்தை வசனம் சொல்லுது. அவங்க இல்லை, சீக்கிரமா போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார். எப்படி எழுந்தார்? மரித்தோரில் இருந்து எழுந்தார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு சபை கல்லறையிலேயே அதன் வாசலையே நின்று கொண்டிருக்குமானால் ஒரு தூதனை மட்டும்தான் காண முடியும். அதற்கு மேல கர்த்தரை காண முடியாது. சபை எங்க நிற்க கூடாது? கல்லறை கிட்ட நிற்க கூடாது. சபை எங்க நிற்க கூடாது? சிலுவை கிட்டே நிற்க கூடாது. சபை எங்க நிற்க கூடாது? இயேசு என்கிற ஒரு சரீரத்தை தேடிக்கிட்டு நிற்க கூடாது. சபை எங்க நிற்க கூடாது? அந்த கல்லு புரட்டப்பட்ட கல்லுக்கிட்டே நின்றுக்கிட்டு இயேசு உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அங்க நிற்க கூடாது. ஏன்னு சொன்னா, நீங்க அங்க நிக்கிற வரைக்கும் நீங்க யாரை பார்க்க முடியாது? உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்க முடியாது. ஒரு தூதனை மட்டுமே வேணால் காண முடியும். அதுக்கு மேல கர்த்தரை அங்க பார்க்க முடியாது. ராஜ்யத்தினுடைய அந்த ஜெய வீரர், ராஜாவை ராஜாவாகிய அவரை கலிலேயாவில் தான் பார்க்க முடியும். சொல்லுங்க, எங்க பார்க்கலாம்? தூதன் சொல்றான், இங்க இல்ல, இங்க நிக்காதீங்க, என்னதான் பார்க்கலாம்? கல்லு புரட்டப்பட்டதை பார்க்கலாம், மடிச்சு வச்ச துணியை பார்க்கலாம், அந்த அறைய வேணா பார்க்கலாம், செத்தவங்க போல கிடக்கிறது அந்த சேவகர்களை வேணா பார்க்கலாம். இங்க நின்றுகிட்டு இருக்கிற வரைக்கும் சபை இவ்வளவுதான் காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் இங்க நிக்காம எங்க போனோம்? கல்லறைக்கு நிக்காம எங்க போனோம்? கல்லறை கிட்ட நிக்காம கலிலேயாவுக்கு போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, கலிலேயாவுக்கு போங்க. சத்தம், கலிலேயாவுக்கு போங்க. 6-7 வசனம் சொல்ல, கலிலேயாவுக்கு போங்க. கலிலேயா என்ன அர்த்தம் தெரியுமா? நகரத்துக்கு போங்கள், மாவட்டங்களுக்கு போங்கள், சிட்டிக்கு போங்கன்னு அர்த்தம். கலிலேயான்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து த சர்க்கிள், த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்க போங்க, மாவட்டத்துக்கு போங்கள், நகரத்துக்கு உள்ளே போங்கள். ஏன்னு சொன்னா, நகரத்துக்குள்ள நீங்க போறதுக்கு முன்னால துர்ச்செய்தி போக போகுது, நீங்க போறதுக்கு முன்னால வேற காரியங்கள் போய் திணிக்கப்பட போகுது. நகரத்துக்கு உள்ளே போங்கள். இயேசு இப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நகரத்துக்கு வெளியே புறம்பே பாடுபட்டார். இப்போ நீங்க நகரத்துக்கு உள்ளே போங்கள். நான் சொல்றேன், கர்த்தர் இந்த உயிர் தெழுந்த நாள்ல நம்முடைய மனதை எப்படி திறக்கிறார் தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் நீங்க வந்து ஒளிவு மறைவோட செஞ்சுக்கிட்டு இல்லாம நல்ல பிரகாசமா எல்லார் கண்களும் காணும்படியாக சிட்டியில போய் ஆரம்பிங்கன்ற. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எந்த ஒன்றையும் பிரமாதமா யோசிங்கன்றாரு, எந்த ஒன்றையும் பெருசா யோசிங்கன்றாரு, நல்ல 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 பகிரங்கமா யோசிங்கன்றாரு, எல்லார் காணும்படி யோசிங்கன்றாரு, மேலான உயர்ந்த யோசனைகளை கொண்டு வாங்கன்றாரு. சிட்டிக்குள்ள போங்க. சொல்லுங்க, கலிலேயாவுக்குள்ள போங்க. சத்தமா சொல்லுங்க, கலிலேயாவுக்கு போங்க. இங்க நிக்காதீங்க, கலிலேயாவுக்கு போங்க. கல்லறை கிட்ட நிக்காதீங்க, கலிலேயாவுக்கு போங்க. இருக்கிறீங்களா? கிரேவியார்டு டு கேலிலே, இதுதான் உயிர்த்தெழுதல். ஆமென். சரி, 4வது, இயேசு கல்லறையில் இருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு கல்லறையிலிருந்து எழும்பவில்லை. தூதன் சொல்றான், அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எங்கிருந்து எழும்பவில்லை? கல்லறையில் இருந்து எழும்பவில்லை. அவர் எங்கிருந்து எழுந்தார்? மரித்தோர். சொல்லுங்க, மரித்தோர். சொல்லுங்க, மரித்தோர். மரித்தோர்னா பாஸ்ட் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா? மரித்தோர் பாஸ்ட் டென்ஸ். மரித்தோர். சொல்லுங்க, மரித்தோர். பிரசன்ட் டென்ஸ் என்ன? மரித்து கொண்டிருக்கிறவர்கள். ஃபியூச்சர் டென்ஸ் என்னது? மரிக்க போகிறவர்கள். மரித்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலிருந்து எழுந்தார்னு சொல்லல,
மரிக்க போகிறவர்களிடத்திலிருந்து எழுந்தார்னு சொல்லல, மரித்தோரிலிருந்து எழுந்தார். அப்போ ஒரு காரியத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும். மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பது வேற, கல்லறையில் இருந்து எழுந்தார் என்பது வேற. அவர் கல்லறையில் இருந்து எழும்பவில்லை, மரித்தோரிலிருந்து எழுந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூதன் சொல்றான், மரித்து போன மனுவர்க்கம் வாசம் பண்ணுகிற இந்த உலகத்திலிருந்தே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். மரித்து போன மனுவர்க்கம், மரித்து போன மனுவர்க்கம், நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஆவியில மரித்து போய் கிடக்கிறார்கள். அதுக்காக தானே பாடுபட்டாரு. அவர்களை உயிரோடு எழும்ப தானே அவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பி இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, மரித்தோர்களிலிருந்து அவர் எழுந்து போனார். மனுவர்க்கம் மரித்து கிடக்கிற இந்த உலகத்திலிருந்து, இந்த மனுவர்க்கத்திலிருந்து அவர் எழுந்து போனார். அது மாத்திரம் இல்ல, தூதன் என்ன சொல்றான், இனி மரிக்க போகிறவற்றிலிருந்து எழுந்தான்னு சொல்லல. அதுக்கு பதில் அவன் என்ன சொல்றான், ஏற்கனவே மரித்து போய் கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்தான்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் இந்த சரீரத்தில் மரணம் அடைந்த பின்பு நாம் அதிலிருந்து உயிரோட எழும்ப வேண்டும் என்பதற்காக அவர் உயிர்த்தல் அல்ல. நாம் சரீரத்தில் மரிச்சதுக்கு அப்புறம் நாம் உயிரோடு எழும்பணுன்றக்காக அவர் உயிர்த்தல் இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் எதுக்காகவும், நாம் ஏற்கனவே ஆவியில மரித்தவர்களாகவே இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதிலிருந்து முதலாவது உயிரோட எழும்ப வேண்டும் என்றுதான் அவர் உயிரோட எழும்பி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உயிரோடு இருந்தது எதுக்காகவா? மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அப்ப மரித்தவர்கள் சரீரத்தில் மரிக்கல, ஆவிக்குரிய விதத்தில் மரிச்சிருக்கிறாங்க. பாவத்தினால மரிச்சிருக்கிறாங்க, சாபத்தினால மரிச்சிருக்கிறாங்க, ஆதாமின் சந்ததிகளாக மரித்திருக்கிறார்கள். அவருடைய ஆவியில மரித்து போய் கிடக்கிறாங்க. முதலாவது இவருடைய உயிர்த்தெழுதல் எங்க மனுவர்க்கத்தை பாதிக்குது? அவருடைய ஆவியில பாதிக்கிறது. ஆவியில மரித்து போனவர்களை முதலாவது உயிரோடு எழுப்புகிறது. அதனால நான் எப்படி சொல்றேன், முதலாவது அந்த ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டாகும் போது இந்த சரீர உயிர்த்தெழுதல் என்பது ரொம்ப லேசா நடந்துடும். நாம் இந்த சரீரத்தில் உயிர் தள்ளணும்னு சொல்லி இயேசு உயிர் தள்ளல. முதலாவது நாம் மரித்து போய் கிடக்கிற அந்த ஆவியில உயிர் தள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு உயிர் தெழுந்திருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆவியில உயிர் தள்ள வேண்டும் சொல்லுங்க. ஆவியில உயிர் தள்ள வேண்டும். உள்ளான மனுஷன் உயிர் தள்ள வேண்டும். பாவத்திலிருந்து உயிர் தள்ள வேண்டும். மனுஷனுடைய அந்த உயிர் பகுதியில் அவர் உயிரோடு எழும்ப வேண்டும். அதுக்குதான் அவர் உயிரோடு எழுப்பினார். அதுக்கப்புறம் இந்த சரீரம் உயிரோடு எழுப்புனது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, பெரிய மேட்டரே கிடையாது. ஏசு எதுக்கு உயிர் தெழுந்தார்? நாம் உயிரோடு எழும்ப முடியாது உயிர் தெழுந்தார் அப்படின்றாங்களே. சரீரத்தில் உயிரோடு எழும்புறது என்னைக்கு அது நடக்கும், அது ஆட்டோமேட்டிக். யாருக்கு நடக்கும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரோடு எழும்புனவங்களுக்கு தானே சரீர பிரகாரமான உயிர் தெழுதல் சாத்தியமாகும். ஆமா, எல்லாருமே உயிர் தெழுவாங்கன்றது சந்தேகம் இல்லை. எல்லாரும் உயிர் தெழுந்தா கூட ஆவியில மரித்தவர்களாகவே ஒரு சரீரம் உயிர் தெழுமானால் அவர்கள் நித்திய மரணத்துக்கு போவாங்களே, இல்ல நித்திய மரணத்துக்கு தானே போவாங்க. அப்போ முதலாவது உயிர் தெழுதல் எங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில். அதனாலதான் தூதன் சொல்றான், அவர்கள் மரித்து கொண்டிருக்கிறவர்களிடத்திலிருந்து உயிர் தள்ளல, மரிக்க போகிற இடத்திலிருந்து உயிர் தள்ளல, ஏற்கனவே மரித்தோரில் இருந்து அவர் உயிர் தெழுந்து போய்விட்டார். அப்ப எதுக்காகத்தான் அவர் உயிரோடு எழுப்பினார்? மரித்தோரை அவருடைய ஆவி பகுதியில் போய் அந்த மரணத்திலிருந்து அவர்களை ஆவியில உயிரோடு எழுப்பி பின்பருடைய சரீரத்தின் உயிர் தழுதலை சாத்தியமாக்கும்படியாக இயேசு உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமீன். உள்ளான மனுஷன் ஒரு பெரிய உயிர் தழுதல் எப்படி நடக்குது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளான மனுஷன் நாம் பெரிய உயிர் தழுதலை அடைகிறோம், பாவம் மன்னிப்பு அடைகிறோம், மீட்பை அடைகிறோம், ரட்சிப்பு அடைகிறோம். அதுக்கேற்ற கல்வாரி செல்வன் இயேசு மரித்தார். உயிர்த்தெழுதல் ஒரு ப்ராசஸ், பாடு மரணமெல்லாம் ஒரு ப்ராசஸ். இது நடந்தே தீரும், இது யாரும் தடுக்க முடியாது. அதான் பாருங்க, இப்படி சொல்றேன். அஞ்சாவது, இயேசு உயிர்த்தெழுதல் உங்களை கல்லறையில் இருந்து அல்லது கல்லறையை விட்டு கலிலேயாவுக்கு வர அல்லது கலிலேயாவுக்கு செல்ல உங்களை சீக்கிரமாய் புறப்பட வைக்கும். இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்ன? உங்களை கல்லறைக்கிட்டையும் வீட்டுக்கிட்டையுமே நடக்க வைக்காது. உயிர்த்தெழுதல் என்னத்தை காமிக்குது? நீ வீட்டுக்கும் கல்லறைக்குமே நடந்துகிட்டு இருக்காத. ஒரு வாசனை தெய்வத்தை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இதுலயே காலத்தை போக்காத. இது நிறைய போராடிய கிறிஸ்தவர்கள் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. உயிர்த்தெழுதல் பற்றிய பெரிய வெளிச்சம் இல்லை. அவர் இன்னும் சரீரத்தில் சாகாம இருக்கிறது போல உள்ளத்துல செத்து போய் உயிர்த்தலாம இருக்கிறாங்க. உள்ளத்துல ஒரு பெரிய வெளிச்சம் வரல. உயிர்த்தெழுதல் ஒரு பெரிய பிரகாசத்தை தருது, வெளிச்சத்தை தருது. அது ஒரு வெளிப்பாடு. ரிசரக்ஷன் என்பது ஒரு நிகழ்வு அல்லாத ஒரு பெரிய வெளிப்பாடு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். தூக்க மயக்கத்துல உயிர் தெழுந்தாரேன்னு பாட்டு பாடிட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. அவர் உயிர் தெழுந்தாரு, நீங்க உயிர் தெழுந்திருக்கிறீங்களான்றதுதான் பெரிய கேள்வி. உள்ள நீங்க உயிர் தெழுந்திருக்கிறீங்களா? பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்குதா?
கல்வாரி சிலுவையில் இயேசு எனக்காக தான் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார்ன்ற அந்த ஒரு 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 உறுதி இருக்குதா? நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக, நீங்கள் உயிர்த்தெழுந்தவர்களாக உங்களை உணர்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பதில் அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றது பைபிள் ஏற்கனவே 2024 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிடுச்சு அவர் உயிர்த்தெழுந்தான்னு. ஆனா ஊரெல்லாம் அந்த அம்மா உயிர் தெழுந்துட்டாங்க, அந்த அம்மா மறுபிறப்பு அடைஞ்சிட்டாங்க, அந்த அம்மா புதிய மனுஷியா மாறிட்டாங்க, அந்த பிரதருடைய வாழ்க்கை மாறிடுச்சு, இது சொல்லப்படுதோ அப்படின்றதான் கேள்வி. அது சொல்லப்படுறதில்ல. இயேசு அற்புதம் பண்ணினார், இயேசு பாடுபட்டார், இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிரோடு இருந்தார். இது நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா கதையில எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா ஊரே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மை குறித்து அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் போல, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் போல, மறுபிறப்படைந்தவர்கள் போல, புதிய மனிதர்கள் போல, ஆவிக்குரியவர்கள் போல, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் போல, தேவனுடைய பிள்ளைகள் போல இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு தெரிகிறோமா? உலகம் இயேசுடைய உயிர்த்தலை பற்றி அல்ல, இப்பொழுது நம்முடைய மறுபிறப்பின் உயிர்த்தலை பற்றி உலகம் பேசிக்கொண்டு இருக்கிறதா? ஐயா தட்டணும், இதுக்கு அதுதான் பெரிய கேள்வி. ஆமாவா இல்லையா? அதுதான் பெரிய, அதான் கேட்கலாம். தூதன் எப்ப நீங்க கல்லறைக்கிட்டையும் வீட்டுக்கிட்டையும் அலைஞ்சிட்டு இருக்காதீங்க. பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க, கல்லறைக்கிட்டையும் வீட்டுக்கிட்டே அலையாதீங்க. ஆமா, என்ன அன்னைக்கு குப்பி தைலத்தை எடுத்துக்கிட்டு கல்லறைக்கு வீட்டுக்கிட்டே அலைஞ்சாங்க, இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்கிட்டு கல்லறைக்கிட்டு வீட்டுக்கிட்டே அலையிறோம். ஆமாம், ஏன் சாத்தா சொன்னார், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறீங்க, எல்லாம் நல்லா நீட்டா கோட் ஷூட் போட்டு வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறீங்கன்றார். கல்லறைகள் போல இருக்கிறீங்க, நார்து உள்ள. எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இயேசு செஞ்சது. இன்னைக்கு இருக்கிற வீடுகளில் தூங்கி எந்திரிச்சு பிள்ளைங்க பெட்ஷீட்டை கூட மடிக்கிறது இல்லை. சிரிச்சிடாதீங்க, அமைதியாக இருங்க, இது வெளியே தெரிஞ்சிட போகுது. பெட்ஷீட்டை கூட மடிக்கிறது இல்லை. ஆமாவா இல்லையா? ஆமாம், இயேசு பாருங்க, தூங்கி எழுந்து பெட்ஷீட்டை மடிச்சிட்டு போல, உயிர்த்தெழுந்த போது கூட கான்சியஸாக இருக்கிறாரு. நீட்டாக ரூமை வச்சுருக்கணும். ஒன்று பக்கத்தில் எப்படி சொல்லுங்கள், நீட்டாக ரூமை வச்சுருக்கணும். பா, ஐயோ, இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து பெரிய பெரிய வெளிப்பாடெல்லாம் சொன்னேன், ஒரு வேலைக்கு புரியல. இது நல்லா ஆனது, நீட்டா இருக்கிறீங்களா? ஹலோ, பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு போனார், எந்திரிச்சாருன்னு இருக்கு பைபிள். பெட்ஷீட்டை நீட்டாக மடித்து வச்சிருந்தார். இனிமேல் நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் போத்துற பெட்ஷீட்டை ஒழுங்காக மடித்து வச்சுட்டு உயிரோடு எழும்ப வேண்டும். ஆமென். உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளமே அதுதான். உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளமே என்ன அடையாளம்? சத்தமாக சொல்லுங்க, என்ன அடையாளம்? தூதன் பாருங்க, சரியான தூதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். தூதன் என்ன சொன்னா, தூதன் இங்கே பாருங்க, இப்போ பாஸ்டர் இங்கே இல்லைன்னு பிராங்க்லின் வெளியே நின்று சொல்கிறான். பாஸ்டர் உள்ளே இல்லை அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? சரிங்க சார், பிரைஸ் லாட் அப்படின்னு கிளம்பிடுவீங்களா இல்லையா? கிளம்பிடுவீங்களா இல்லையா? ஏன் கிளம்ப மாட்டீங்க? ஆக்சுவலாக கிளம்பணுமா இல்லையா? ஏன்னா நீங்கள் பிராங்க்லினை நம்புறீங்கன்றது அதான அடையாளம். ஆமாம் இல்லையா? நீங்கள் கிளம்பலனால பிராங்க்லினை நம்பலன்னு அர்த்தம். பாஸ்டர் உள்ள இல்லைன்னு இருந்துகிட்டே சொல்லியிருக்கிறாருன்னு பாஸ்டர் நம்பலன்னு அர்த்தம். ஆமாம் இல்லையா? தூதன் என்ன சொல்றான்? அவர் இங்க இல்லைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்? அவர் இங்க இல்லைன்னு சொன்ன உடனே அவனுக்கு நல்லா தெரியும் இவங்க நம்ப மாட்டாங்கன்னு. இதான் சொல்லி அனுப்பியிருக்காரு. நீ சொன்னாலும் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, இந்தியாவை போலதான், நம்மளை போலதான், பட்டாபிராம் பீப்புள் போலதான். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, நம்ப மாட்டாங்க பிரதர் அப்படின்னு சொல்றோம். நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். அதனால தூதன் என்ன சொல்றான்? ஏங்க, நீங்க தூதனை பார்த்த ஒரு பெரிய பிரமிப்புலயே அவன் வார்த்தையை நம்புவீங்களா இல்லையா? நம்புவீங்களா இல்லையா? கண்ணு வர திறந்திருக்குது எல்லாம். ஆனா அவன் சொல்றான், தூதன் சொல்றான், அவர் இங்க இல்லை, வேணா உள்ள போய் பாருங்கன்றான். உள்ள போய் பாருங்க, ரூம்குள்ள போய் பாருங்க, அவர் இங்க இல்லை, போய் பாருங்க, அவர் வைத்த இடத்தை போய் பாருங்கன்றான். ஏன் பார்க்க சொன்னான் தெரியுமா? பாயிண்ட் அதான். ஏன் பார்க்க சொன்னான் தெரியுமா? அவர் இங்க இல்லைன்றத போய் பார்க்கறதுக்காக மட்டும் சொல்லல, உள்ள பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு போயிருக்காருன்றத சொல்றான். ஹலோ, சரி, இவ்வளவு நேரம் எங்களுக்காக தான் சொன்னீங்களான்னு
பெட்ஷீட்டை மடித்து வையுங்கள். பக்கத்துல எப்படி சொல்லுங்க? பெட்ஷீட்டை மடித்து வையுங்கள். பேர் சொல்லி சொல்லுங்க. அனுஷியா பெட்ஷீட்டை மடித்து வை. அனிதா பெட்ஷீட்டை மடித்து வை. பால் பிரயாணம் பெட்ஷீட்டை மடித்து வை. ஆமென். பிளஸி பெட்ஷீட்டை மடித்து வை. ஹலோ மோகன், பெட்ஷீட்டை மடித்து வச்சுட்டு வந்தீங்களா இல்லையா? நீங்க மடித்து வச்சீங்க. விக்கி மடிச்சு வைக்கிறாரான்றதான் மேட்ரு. அவர் மடிக்க மாட்டார். இப்போ அவரவர் பெட்ஷீட் அவரவர் மடிக்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க. பெட்ஷீட்டை மடிச்சுட்டு போனாரு, அழகா மடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதை தான் போய் பார்க்க சொல்றான் தூதன். அங்க போய் பாருங்க, அவர் இல்லை. ஏன்னா பெட்ஷீட்டை மடிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாரு அவர். ஆமென். ஓகே, பெட்ஷீட் மடிக்கிறதுலயே இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடிட வேண்டாம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் கல்லறையிலிருந்து வீட்டுக்கு, வீட்டில இருந்து கல்லறைக்கு இல்ல. உயிர்த்தெழுதல் எங்கெல்லாம் நம்மளை கொண்டு போகணும்? நம்மளை கலிலேயாவுக்கு கொண்டு போக வேண்டும். எங்க? கலிலேயாவுக்கு. சொல்லுங்க சத்தமா, கலிலேயாவுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கலிலேயாவுக்கு போகணும். கலிலேயான்றது சிட்டி. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா போடுறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சிட்டிக்குள்ள கொண்டு போக போகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சிட்டிக்குள்ள கொண்டு போக. நீங்க கல்லறை கிட்ட இருக்க வேண்டிய ஆள் இல்ல, நீங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஆள் இல்ல. நீங்க பார்த்தது அதிகம் வேற, நீங்க பேசுனது வேற ஆள் கூட. நீங்க பார்த்தது திறக்கப்பட்ட கல்லறைய. ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்ல புரியுதா? ஊர்ல உலகத்துல போய் தூதன் வந்து எல்லாம் கலிலேயாவுக்கு வாங்க, கலிலேயாவுக்கு வாங்கன்னு சொல்லல. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி யாருக்கு தெரியாது தெரியுமா? இயேசுவை பின்பற்றின யாருக்குமே தெரியாது. இயேசுவோடு இருந்த சீஷர்களுக்கும் மரியாள் இவங்க இந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டதே ஒழிய, இதை போய் அவர்கள் 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் சாப்பிட்டாங்களே அவங்களுக்கு போய் சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றினவங்களுக்கு சொல்லுங்க, இயேசுவால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டவங்க, விடுதலை பெற்றுக்கொண்டவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை. இயேசுடைய பிறப்ப அங்க மேய்ப்பர்கள், அங்க தூதர்கள் வந்து அங்க மேய்ப்பர்கள்ட்ட சாஸ்திரிகள்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா உயிர்த்தெழுதலை எங்கேயும் போய் சொல்லல. இந்த பெண்கள்கிட்ட சொல்லப்பட்டது சீசர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஆமென். அப்போ நீங்க பார்த்தது வேற, நீங்க பேசுற ஆள் வேற, நீங்க கண்டது வேற, நீங்க கேட்கறது வேற, நீங்கள் அனுபவிக்கிறது வேற. இவ்வளவு காரியங்களை அனுபவித்துக் கொண்டு கல்லறையிலிருந்து இப்ப நீங்க நேரா திரும்ப வீட்டுக்கு, வீட்டுல இருந்து கல்லறைக்கு, கல்லறையில இருந்து வீட்டுக்கு இப்படி போறதுக்காக நீங்க வரல. தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்க இப்படிப்பட்ட பார்வை உள்ளால், இப்படிப்பட்ட வெளிப்பாடு உள்ளால், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளால், இப்படிப்பட்ட நபரை பார்த்து பேசின ஒரு நபர் எங்க இருக்கணுமா? சிட்டிக்குள்ள போகணும். சொல்லுங்க, சிட்டிக்குள்ள போகணும். இந்த வெளிப்பாடு எங்க போகணும்? சிட்டிக்குள்ள போகணும். நீங்க பார்த்தது எங்க போகணும்? சிட்டிக்குள்ள போகணும். மறுபடியும் வில்லேஜுக்குள்ளே போகக்கூடாது, மறுபடியும் நகரத்துக்கு புறம்பே போகக்கூடாது, மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கே போகக்கூடாது, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள்கிட்ட போகக்கூடாது. கலிலேயாவுக்கு நம்மை கொண்டு போகும். இந்த உயிர்த்தெழுதல் எங்கே கொண்டு போகும்? நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நம்முடைய சபையை கலிலேயாவுக்கு கொண்டு போகும், சிட்டிக்குள்ளே கொண்டு போகும், டிஸ்ட்ரிக்ட் வாரியாக கொண்டு போகும், சர்க்கிள் கிட்ட கொண்டு போகும், மாவட்டம் வாரியாக கொண்டு போகும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்கிறீங்களா? அதான் உயிர்த்தெழுதலுடைய நோக்கம். உங்கள் வாழ்க்கை ஒரு தெருவில் ஒரு காலனியில் இருக்காது, உங்கள் வாழ்க்கை சிட்டிக்குள்ளே போய் சேரும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரி, அப்போ இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது, அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றது மக்களுக்கு அறிவிப்பது என்பது சுவிசேஷம் கிடையாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூதன் சொல்றான், நீங்க போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சீசர்களுக்கு சொல்லுங்கள். தூதன் சீசர்களுக்கு சொல்ல சொன்னது என்னது? இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்றது. இது அல்ல சுவிசேஷம். எத்தனை பேருக்கு புரியுது? டாக்டரினல் ப்ராப்ளம் இங்க தான் டீல் பண்ணப்படுது. டாக்டரினல் ப்ராப்ளம் என்ன? இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதுதான் சுவிசேஷமாக சபை கிறிஸ்தவ உலகம் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. நீ கேட்கலாம், அதான் சுவிசேஷம் கேட்கலாம். இல்ல, சுவிசேஷம் என்பது அது கிடையாது. என்ன கவனிங்க, சீரியஸாக கவனிங்க. இது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரிலீஜியஸாக நம்பி இருக்கிற சில காரியங்கள் இதெல்லாம் உடைக்கப்பட வேண்டும். உயிர்த்தெழுதல் அதெல்லாம் உடைக்கிறாரு. தூதன் போய் சொல்ல சொன்னது இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இந்த மரியாள், இந்த பெண்கள் போய் சீசர்கள்ட்ட சொல்ல வேண்டும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பெரிய நற்செய்தியாக மக்கள்கிட்ட போய் சொல்லவில்லை, மக்கள்கிட்ட போய் சொல்லலை. அதே தான் சீசர்கள்ட்ட இயேசு சொன்னாரு, நான் உயிர்த்தெழுந்தேன்னு போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லலை. அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்றேன். அப்போ
வாட் இஸ் காஸ்பிள்? சுவிசேஷம் என்பது என்னது? இயேசு பாடுபட்டார், இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார், இயேசு உயிரோடு இருந்தார் என்பது அல்ல சுவிசேஷம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறதுனால ஆமேன்னு தலையாட்டுறீங்க. இதே இது தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள யாராவது இருந்தாங்கன்னா அப்போ என்ன சுவிசேஷம்னு ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே வரும். இல்லை, எது சுவிசேஷம்? கிறிஸ்தவ உலகமே சுவிசேஷமாக அதுதானே அறிவிச்சுட்டு இருக்குது. அப்போ எது சுவிசேஷம்? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் ஒரு கேள்வியை கேட்குறேன். கிறிஸ்தவ சமுதாயம் சுவிசேஷமாக இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை சுவிசேஷமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அதான உண்மை, அதான் அறிவிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் கொஸ்டின் என்னன்னா, இயேசு அறிவித்த சுவிசேஷம் எது? கொஸ்டின் என்ன? இயேசு அறிவித்த சுவிசேஷம் எது? நாம் இயேசுவை, கிறிஸ்டியானிட்டி இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கிறது. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர் சுவிசேஷமாக அறிவித்தாரே, அது எந்த சுவிசேஷம்? இயேசு ஒருபோதும் தன்னுடைய பிறப்பு, வாழ்க்கை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை சுவிசேஷமாக அறிவிக்கவே இல்லை. நீங்க சுவிசேஷ புத்தகத்தை வாசித்து பாருங்க, ஒரு நாள் கூட இயேசு தன்னுடைய வாழ்க்கையை போய் சுவிசேஷம் அறிவிக்கல. சரி, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், முதல் பிரசங்கம் இயேசு முதலாவது 30வது வயசுல அவர் ஜெபாலயத்தில் போய் அவர் அங்க ஜனங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்னு பிரசங்கம் பண்ணாரு. அதுதான் சுவிசேஷம். அவர் தன்னை பற்றி எங்கேயுமே சொல்லலை, தன்னுடைய பாடு மரணத்தை பற்றி எங்கேயுமே சொன்னாரு. எங்க சொன்னார்னா, தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் மட்டும்தான் அதை பற்றி பேசினாரு. பிரைவேட்டா பேசினாரு, பப்ளிக்கா பேசவே இல்லை. இயேசுடைய பாடு மரணம் சுவிசேஷமா? சரி, யோசித்து பாருங்க. சரி, சுவிசேஷம் என்றால் என்ன? காஸ்பல்னா என்ன அர்த்தம்? குட் நியூஸ், நற்செய்தி. சொல்லுங்க நற்செய்தி, சத்தமா சொல்லுங்க நற்செய்தி. சரி, நற்செய்தி எது? நற்செய்தி என்னை அடிச்சு உரிச்சு தொங்க விட்டாங்கன்றது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்களா? நற்செய்தி அது? குட் நியூஸ் அது குட் நியூஸ் கிடையாது. ஆமென், ஆமாவா இல்லையா? அது குட் நியூஸ் கிடையாது. குட் நியூஸ்னா அதுல என்ன இருக்கணும்? மகிழ்ச்சி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். ரட்சகர் ஒருவர் பிறந்திருக்கிறார்னு சொல்றதுலயா சந்தோஷம் இருக்குது? ரட்சகர் ஒருவர் பாடுபட்டு மரித்து கொண்டிருக்கிறார்னு சொல்றதுல சந்தோஷம் இருக்குதா? ஃபோன் பண்ணி எங்க ஒரு குட் நியூஸுங்க, என்ன குட் நியூஸ்? நம்ம அப்பா இறந்துட்டாருங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது குட் நியூஸ் கிடையாது, அது பேட் நியூஸ். அப்போ இயேசு அறிவித்த சுவிசேஷம் என்னது? பரலோக ராஜ்யம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். சொல்லுங்க ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். வாஸ்து பாருங்க, இயேசு பிரசங்கம் பண்ண அத்தனை காரியங்களும் ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம். ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம் தான் சுவிசேஷமாக இயேசுவால் அறிவிக்கப்பட்டது. அப்ப தூதன் இங்க சொல்றான், நீங்க போய் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சீசர்களுக்கு சொல்லுங்க, காமன் பீப்புளுக்கு போய் சொல்லாதீங்க. காமன் பீப்புளுக்கு போய் சொல்லி இயேசு சீசர் இடத்துல வேற ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் அங்க வரேன். சரி, அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சபையார் நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சுவிசேஷம் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உயிரோடு இருக்கும் போது அவர் சுவிசேஷமாக என்னத்தை போதித்தாரோ, என்னத்தை அவர் அறிவித்தாரோ, என்னத்தை அவர் கட்டளையிட்டாரோ அதுதான் சுவிசேஷம். உயிரோடு இருக்கும் போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ, அவர் என்ன பேசினாரோ, அவர் என்ன அதிகாரத்தில் உபதேசித்தாரோ, போதித்தாரோ, அறிவித்தாரோ, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார் சுவிசேஷம் இல்ல, அவர் உயிரோடு இருக்கும் போது என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதுதான் சுவிசேஷம். அது என்னது? ராஜ்யத்தை பற்றியது, ராஜ்யத்தை பற்றியது, பரலோக ராஜ்யத்தை பற்றியது, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, பிதாவை பற்றியது, மறு உலகத்தை பற்றியது. இதுதான் சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ அதை தான் நாம் சுவிசேஷமாக அறிவிக்கும்படிக்கு, உபதேசிக்கும்படிக்கு அவர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். ஆமென். இருக்கிறீங்களா? ஏன் இன்னைக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது? ஏன் இன்னைக்கு அதிசயம் நடக்க மாட்டேங்குது? ஏன் மக்கள் இன்னைக்கு சுகமாக மாட்டேன்றாங்க? ஏன் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விமோசனம் உண்டாக மாட்டேங்குது? ஏன்னு சொன்னா இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் கிட்டே நாம நின்றுகிட்டு இருக்கிறோம். இயேசு பிரசங்கித்த சுவிசேஷமாகிய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றிய வெளிச்சத்துக்குள்ள மக்கள் இன்றைக்கு கைப்பிடித்து அழைத்து கொண்டு போகப்படவில்லை. கிறிஸ்தவ சபை கலரகட்டியே நிற்குது.
கிறிஸ்தவ சபை வாசல் கட்டே நிக்குது. கிறிஸ்தவ சபை ஒரு தூதனை பார்த்தே பிரமிச்சு போய் நிக்குது. கிறிஸ்தவ சபை ஒரு சரீரத்தை தேடிக்கிட்டு இருக்குது, பாடையை தேடிட்டு இருக்குது. கிறிஸ்தவ சபை பாடு, மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழும்புதலையே பேசிட்டு இருக்குது. கிறிஸ்தவ சபை தேவன் பேசின, தேவனுடைய குமாரன் பேசின ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அது பிரமிக்கத்தக்க விதத்தில் பேசல. அதனாலதான் மீட் படையல, அதனாலதான் வெற்றி பெறல, அதனாலதான் செழிப்பு வரல, அதனாலதான் ஒரு பெரிய இம்பார்ட்டேஷன் நடக்க மாட்டேங்குது. நாம் இங்க பிரசங்கிக்கிற சுவிசேஷம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய சுவிசேஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனா, இயேசு உயிரோடு இருந்தது, தாம் உயிர் தெழுந்ததை போய் அவரை பின்பற்றுவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அல்ல, அதற்கு பதிலாக அவர் ஏற்கனவே உயிரோடு இருக்கும் போது சுவிசேஷமாக என்னத்தை அறிவித்தாரோ அதை எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து அறிவிப்பதற்கு செய்கிறதற்காக, அவர்களுடைய முடிவு பரியந்தம் கூட இருப்பதற்காக உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு எதுக்காக உயிரோடு எழுப்பினார்? எதுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. இயேசு எதுக்காக உயிரோடு எழுப்பினார்? இன்னைக்கு பாருங்க, இப்ப நான் இயேசு ஒரு சீசன், நான் உயிரோடு இருக்கும் போது நான் செய்த அற்புதங்கள், நான் செய்த பிரசங்கங்கள், நான் கொடுத்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் கூட இருந்து சீசர்லாம் கேட்டாங்க, பார்த்தாங்க. இவர் ஒரு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆப்ரேட் ஆகுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இவரை போலவே இவங்களும் செயல்பட வேண்டும் என்று இவர் எதிர்பார்க்கிறாரு. ஃபாலோ பண்றீங்களா? இவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா இவங்க பயப்படுறாங்க. சில சமயங்களில் பிசாசை ஓட்ட முடியல, வியாதியை சுகமாக்க முடியல, சில காரியங்களை செய்ய முடியல. இவர் பார்த்துக்கிட்டே வராரு, இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வராரு. சரி, இது கடையில் 3.5 வருஷத்துல பாடு, மரணம், உயிர் தெழுதல் வந்துருச்சு. இந்த நேரத்தில் இவருடைய அசைன்மெண்ட் ஃபினிஷ் ஆகிறது மாதிரி இருக்குது, எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது. ஆனா இதை பின்தொடர்ந்து செய்வதற்காக தான் சீசர்ல அவர் தெரிந்து கொண்டார். இப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்குள்ள பயம், இவங்க எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்ப இவர் எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. இவர் போற நேரத்தில் இவர் இருக்கிற இடத்துல இவங்களை வச்சுட்டு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இவங்களை வச்சுட்டு போகணும்னு சொன்னா இவங்களுக்குள்ள பயம், மக்களை பார்த்தா பயம், சூழ்நிலையை பார்த்தா பயம், பிசாசை பார்த்தா பயம், வியாதியை பார்த்தா பயம், மரணத்தை பார்த்தா பயம், பயந்தாங்குள்ளங்களா இருக்கிறாங்க. ஆனா இவருடைய கன்விக்ஷன் வேற, இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேற, இவருடைய டாக்டரின் வேற, இவருடைய மைண்டே வேற, இவருடைய ஆபரேஷன் டிஃபரெண்டா இருக்குது. இப்போ ஃபாலோ பண்றீங்களா? இப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்படுற வேலை வருது. இப்போ இவர் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டா இந்த பயந்தாங்குழிகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இவர் உயிரோடு எழுந்தார். ஏன் உயிரோடு எழுந்தார் தெரியுமா? ஒரே ரீசனுக்காக, தான் செய்த காரியத்தை கரெக்டா பின்தொடர்ந்து இவர்கள் செய்வதற்கு உலகத்தின் முடிவு பரியந்தம் இவர்களோட கூட இருப்பதற்காகத்தான் உயிரோடு எழுந்தார். அதற்கு பதிலாக இவர் உயிரோடு எழுந்ததை இவர்கள் போய் சொல்லுவதற்காக அவர் உயிரோடு எழும்பவில்லை. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? அதனால புரியுது? ஆமென், புரியுதா? ஏன் உயிரோடு எழுந்தார்? இவங்க ஊரெல்லாம் போய் இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார், இயேசு உயிர் தெழுந்தார் சொல்றதுக்காக அவர் உயிரோடு எழும்பல. இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? உயிர் தெழுந்தார். அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இவர்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல அதிகாரம் உள்ளவராக, சகல ஆளுகை உள்ளவராக, சகல அதிகாரத்துக்கு உட்பட்டவராக, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக அவர்களோட கூட இருந்து, அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக அவரோட உயிரோட எழுந்தார். இப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க? இவங்களுக்கு சொன்னாரு, பின்னால சொல்றேன். சரி, அந்த சுவிசேஷம் என்னது? ராஜ்யத்தை பற்றியது. சொல்லுங்க, ராஜ்யத்தை பற்றியது. இயேசு பிரசங்கித்த சுவிசேஷத்தை இவர்கள் பிரசங்கிக்கும்படியாக, இயேசுவை போல இவர்கள் செயல்படும்படியாக, இயேசு வாழ்ந்த பொழுது என்ன அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படி இவர்கள் நடந்து கொள்ளும்படியாக, சீஷர்கள் நடந்து கொள்ளும்படியாக. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு பயம், அவங்க செய்யறதுக்கு தயக்கம், அவங்க அதை செய்யறதுக்கு பின்மாறி போயிட்டாங்க வேற. அப்ப இவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதை அவர் ஃபீல் பண்றார். நான் இருக்கணும் அவங்களோட, நான் இருந்து அவங்க பேசுற எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணணும், நிரூபிக்கணும், உறுதிப்படுத்தணும். அதான் சொன்னாரு, நீங்க போங்க, பயப்படாதீங்க, போங்க, கலிலேயாவுக்கு போங்க, இன்னும் சொல்ல போனா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போங்க, சிட்டி வைஸ் போங்க, முழு உலகம் எங்கும் போங்க. போய் நான் உயிரோட எழுந்துட்டேன்னு சொல்லாதீங்க. அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. நான் உயிரோட எழுந்துட்டேன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை பாருங்க. மத்தேயு 28 கடைசி 3 வசனத்தை பாருங்க. கடைசி 3 வசனத்தை பாருங்க. பிரைஸ் காட். 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு பக்கத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், ரொம்ப சீரியஸான வசனம் இதெல்லாம்,
இதெல்லாம் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு, நான் உயிரோடு எழும்பிட்டேன், சகல அதிகாரம் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், சொல்லுங்க புறப்பட்டு போய், சத்தமா சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பெரிது நான் உங்களுடைய இருக்கிறேன், ஆமென்னு போயிட்டார். இந்த இடத்துல நீங்கள் போய் நான் உயிரோடு எழுந்தேன்னு சொல்லுங்கள் இருக்குதா? ஒரு வார்த்தை கூட இல்லை. அப்போ வாட் இஸ் காஸ்பல்? ரிசரக்ஷன் அல்ல காஸ்பல். நாம் சொல்ல வேண்டியது என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்லுவதல்ல சுவிசேஷம். இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லுவதல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் அதிலே முடிஞ்சிடல. மீட்பின் வேலை அது, மீட்பின் திட்டம் அது. பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற அந்த சரீரத்திற்கு நியமித்த அவரை பற்றிய நோக்கம் அது. அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய அசைன்மெண்ட் அது. அதை அவர் செய்து முடித்தார். பாருங்க, இப்படி சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரசங்கியாளர்கள், மிகப்பெரிய போதர்கள், சபை பாஸ்டர்ஸ், அவங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு சைக்கிள்ல ஊழியம் செஞ்சேன் தெரியுமா, நான் முட்டி எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா. இவங்க தியாகம். ஏன்னா அதையே அவங்க பேசுறாங்க. ஏன் அவங்க அதையே பேசுறாங்கன்னா, இயேசுடைய தியாகத்தையே அவங்க பெருசா, அதுதான் சுவிசேஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்க தியாகத்தை பெருசா பேசுறாங்க. நான் சொல்றேன், நம்முடைய தியாகம், நான் செய்த தியாகம், நான் சாக்ரிஃபைஸ் பண்ணது, நான் நேற்றுக்கு எவ்வளவு ராத்திரி 2 மணி வரைக்கும் நோட்ஸ் எடுத்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பிரசங்கம் ஆயத்தம் பண்ண தெரியுமா, நான் முட்டி போட்டு எவ்வளவு ஜெபம் பண்ண தெரியுமா, இதை சொல்றதுக்கா நான் பைபிளை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். 2 மணி வரைக்கும் நான் மெடிடேட் பண்ணதை சொல்றதுக்கா, இல்ல 2 மணி வரைக்கும் நான் மெடிடேட் பண்ணினேன் என்பதை சொல்றதுக்கா? எது சுவிசேஷம்? இப்ப கேட்கறது புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி தண்ணி குடிக்காம ஃபாஸ்டிங் போட்டு உயிர்த்தெழுதலுக்கு என்ன பிரசங்கம் பண்ணலாம்னு ஆயத்தம் பண்ணனாக்கும் 2 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். இல்ல, ஆயத்தம் பண்ணினதை பேசுறதுக்கு தானே வந்திருக்கிறேன் நான். அப்ப நான் அதை பேசிக்கிட்டு எதை இழந்துடக்கூடாது, இதை இழந்துடக்கூடாது, அதை முக்கியப்படுத்திட்டு இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் அவங்களுடைய தியாகம், அவங்க வெள்ளைச்சட்டை போட்டது, அவங்க முட்டி தேஞ்சது, அவங்க மீசை எடுத்தது, அவங்க பொட்டு எடுத்தது, பூ எடுத்தது, நகையை காட்டினது, அவங்க எவ்வளோ பெரிய அந்த எனக்கு பாருங்க, ஒரு வாய்ப்புன்னு சொல்றதுக்கு இல்லை, ஒரு பெரிய பாஸ்டர் அவர்கிட்ட இன்னொரு பெரிய பாஸ்டர் அவர் பேர் சொல்ல விரும்பல, அதனால பெரிய பாஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்ன்றத ஒரு புக்கா போடுறதுக்காக இந்த பெரிய பாஸ்டர்கிட்ட அந்த புக்கை கொடுத்து அதுக்கு ஒரு நல்ல அதை ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு அணிந்துரை மாதிரி ஒரு வாழ்த்துறை மாதிரி எழுதி கொடுங்கன்னா, இவர் இருந்துக்கிட்டு முத்துக்குமார் ரொம்ப நல்லா எழுதுவார், அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் எழுதின மாதிரியே அவர் எழுதுவார்ன்ட்டாரு. நான் இந்த பாருங்க, நிறைய இந்த வாழ்க்கை வரலாறு புஸ்தகங்கள்லாம் படிக்கிறது கிடையாது. ஏன்னா அதில் எல்லாமே என்னது, முட்டி தேஞ்ச கதை தான். அவர் எவ்வளோ முட்டி தேய்ந்தார், அவர் எவ்வளோ சைக்கிளில் ஊழியம் செஞ்சார், எவ்வளோ வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார், இதுதான் அதில் இருக்கும். அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அதுலேருந்து. நான் எழுதி அவர் பேரை போடணுமா? சரி, சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு தலையெழுத்துன்னு சொல்லி வாங்கி அந்த புக்கை படித்தா கிட்டத்தட்ட 30 பக்கத்துக்கு மேலே. இந்த புக்கை படித்தா இதுதான் இருக்குது. என் மனைவி ஒரு பைத்தியக்காரி போல இருந்தார். நான் அப்போ என்ன அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஏழை பெண்ணை, கஷ்டப்படுகிற பெண்ணை, ஒரு பைத்தியக்காரி போல இருக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தேன். இதெல்லாமா இதில் எழுதுறது? இன்னைக்கு அந்த அம்மா பைத்தியக்காரியாவா இருக்கு, உனக்கு மனைவியா இருக்குது, இதெல்லாம் எழுதணுமா? அப்படி தீர்மானித்தேன், சைக்கிளில் ஊழியம் செய்தேன், முட்டி தேய்ந்து அந்த என்னது தோலெல்லாம் பிச்சு எடுத்து வைத்தேன். முழு கதை தியாக கதை தான். இயேசு கதையவே காணோம், சுவிசேஷ கதையவே காணோம், வாழ்க்கை வரலாறையே காணோம், கடவுளையே காணோம். அங்கே இவர் தியாகம் தான். அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சுவிசேஷம் என்பது இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் தான் நினைக்கிறாங்க. அந்த தியாகம் தான் இவர்களை ஒரு பெரிய தியாகி ஆக்கி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ சுவிசேஷமாக சபையில் மக்கள்கிட்ட எதை பெருசா பேசுறாங்கன்னா, அவங்க சைக்கிளில் போனது, அவங்க பேண்ட் கிளிய நடந்தது, ஒரு தகரப்பட்டியை தூக்கிட்டு வந்தது, இப்படியே சொல்லி இதவே சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. சுவிசேஷம் என்பது இது அல்ல சுந்தரியக்கா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?
சுவிசேஷம் என்பது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. இயேசு பாருங்க, எங்கேயாவது சுவிசேஷமாக அவர் வந்து நான் மாட்டு கொட்டையில பிறந்தேன், உங்களுக்கு தெரியுமா, அங்கிருந்து எல்லா முள்ளுகளும் என்னை குத்தினது அப்படின்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல, வந்தவனுங்க மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. சுவிசேஷம் என்றது அவர் வாயிலிருந்து என்ன வந்ததோ அதுதான் சுவிசேஷம். அதுதான் மக்களுக்கு தேவை, அதுதான் தீர்வு, அதுதான் பரிகாரம். இயேசுவினுடைய வாழ்க்கை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை ஆதாரமாய் அடிப்படையாய் கொண்டிருப்பது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிளான். அதுதான் சுவிசேஷம். அதனாலதான் தூதன் சொல்றான், நீங்க போய் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சுவிசேஷம் அறிவிக்காதீங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சீசர்கள்ட்ட மட்டும் போய் சொல்லுங்க. சரி, சீசர்களை இயேசு கூப்பிட்டு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கட்டளையிட்டேனோ, உபதேசித்தேனோ, போதித்தேனோ, அறிவித்தேனோ, என்னோடு கூட 3.5 வருஷம் பிரயாணம் பண்ணீங்களே, நான் என்னத்தை சுவிசேஷமாக சொன்னேனோ, நான் எங்கெல்லாம் என்ன செய்தேனோ, இதவே நீங்கள் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு நீங்க பயப்படக்கூடாது, சிட்டிக்குள்ள செய்யணும். இதை செய்ய நீங்க வந்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. அதுக்காகத்தான் நான் உயிரோடு எழுந்து அன்னைக்கு சரீரத்தில் உங்களோட கூட இருந்தேன். இப்போ ஆவியிலே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்க போறேன். அதை அறிவிக்கிறதுக்காக, அதை போய் சொல்றதுக்காக இருக்கிறீங்களா? அதை போய் சொல்றதுக்காக. சுவிசேஷம் என்பது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, அதைத்தான் போய் சொல்லணும். சுவிசேஷமாக இயேசு எதை அறிவித்தார் அதைத்தான் நாம் போய் அறிவிக்க வேணும்னு கட்டளை எடுக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன அத்தனையும் நீங்கள் சுவிசேஷமாக போய் அறிவியுங்கள், கட்டளை இடுங்க, புறப்பட்டு போங்க. அதுக்கு தான் ஷூவை மாட்டுங்க, அதுக்கு தான் செருப்பை போடுங்க, அதுக்கு தான் பைபிளை தூக்குங்க. பைபிளை தூக்குறது உங்க சோக கதை, சொந்த கதையை பேசுறதுக்காக இல்லை, நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணீங்கன்றதுக்காக இல்லை, அல்லது ஏசு எவ்வளவு தியாகம் பண்ணான்றதுக்காக இல்லை. அதெல்லாம் ப்ராசஸ். சொல்லுங்க, ப்ராசஸ். சத்தமா சொல்லுங்க, ப்ராசஸ். இதெல்லாம் நடந்தே தீரும், யாரும் தடுக்க முடியாது. அதான் அந்த சுவிசேஷ ராஜ்யத்தை பற்றி காரணம். இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து தூதனோ இயேசுவோ தம்முடைய சீஷர்களுக்கு தவிர வேற ஒருவருக்கும்னா அவர் அறிந்தவர்களுக்கு, அவர் அறியாதவர்களுக்கு ஒருவருக்கும் சொல்ல சொல்லி கட்டளையிடவே இல்லை. கலிலேயில் உள்ள அந்த மலைக்கு வாங்கன்னு சொன்னது கூட எதுக்கு வர சொன்னார் தெரியுமா? அவங்களோட ஏதாவது பேசி சம்பாதிப்பதற்கு வர சொல்ல, தாம் உயிரோடு இருந்ததை அவர்கள் காணும்படியாக வர சொன்ன. நான் உயிரோடு எழும்பிட்டேன், சொன்னபடி செஞ்சுட்டேன், இனிமேல் நான் சொன்னபடி நீங்க செஞ்சீங்கன்னா நான் உலகத்தின் முடிவு புரிந்து உங்களோட கூட இருப்பேன், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, கட்ஸோட போங்க. பாருங்க, இந்த கட்ஸ் தான் பேதுருக்குள்ள பெரிய வெறியை உண்டாக்குனுச்சு. இதுதான் அவனுக்குள்ள பெரிய புரட்சியை உண்டாக்குனுச்சு. அப்படியே நீங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வானத்தை அண்ணா திறந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏசு உயிரோடு எழும்பி போறாரு. அங்க ஒரு தூதன் வந்து சொல்றான், இல்லை எல்லாம் இப்படியே வாயை திறந்து அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறதுலேயே குறிக்கோளா இருக்காருங்க, அதுக்கு அடுத்து அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க, அடுத்து என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. இப்படியே பாட்டு பாடிட்டு பாடு, மரணம், உயிர்த்தெழுதல்னு சிலுவை கிட்டே, கல்லறை கிட்டே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காதீங்க, போங்க, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யுங்க. சத்தமா சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதுக்கு தான் உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. இதெல்லாம் ப்ராசஸ், அவர் வாழ்க்கை நடக்கணும். அப்போ அவர் சொன்னபடி செய்யணும். ஒன்று அவங்க அந்த அந்த ஐடியாவுக்குள்ள போயிட்டாங்க, போறாங்க, காத்திருக்கிறாங்க. பரிசுத்தாவின் வர்றாரு மேலே, வந்த உடனே அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் பேதுரு முதல் முறை பிரசங்கம் பண்றான் பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. சுவிசேஷத்தை போய் மறுபடியும் பிரசங்கம் பண்றான், 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுருக்கு ஆச்சரியம், இல்லை எவ்வளவு நம்ம பாவம் பண்ணோம், பின்மாறி போனோம், இப்படிப்பட்ட ஆளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு. பிரசங்கம் பண்றான். பேதுரு பார்த்து மக்கள் நடுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் ஒரு இடத்துல போய் கூட நான் வந்து எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணன்னு பேசல, ஏசு இருக்கும்போதாவது பேசினாங்க, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீர்னு பேசினாங்க. இயேசு உயிரோட எழுந்த போது போய் பிரசங்கம் பண்றாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்றாங்க. ராஜ்யம் அவர்களையும் அவர்கள் பிரசங்கிக்கிற வார்த்தைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்டது. அதனாலதான் பாருங்க, ராஜ்யம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கே நீங்கள் ஒரு டிவைன் ப்ரொடக்ஷனுக்குள்ள வர ஆரம்பிங்க. ராஜ்யம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களை எடுத்துக்கொள்ளும். அப்புறம் முடிவு பண்றாங்க மக்கள், பேதுரை பார்த்து நடுகிறாங்க. பேதுருடைய நிழல் பட்டா செத்து போன உயிரோட எழும்போன்னு சொல்லி செத்தவங்களை எல்லாம் லைனா வைக்கிறாங்க. பேதுரு நடக்க சொல்றாங்க, யோ நீ நடையா, உன் நிழல்ல செத்து போனவங்களை வைக்கிறோன்றாங்க. நடக்கிறான் பாருங்க, ராஜ்யம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. நிழல் சுகமாக்கல, நிழல் சுகத்தை கொடுக்கும்படியாக ராஜ்யத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வந்து விட்டான். இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தையே சுவிசேஷமாக உபதேசமாக அறிவிப்பதை குறித்து ஞாபகப்படுத்தும்படியாக தான் கல்லையை குறை சொன்னார். அதனால தான் சொல்கிறாரு, இங்கே ரொம்ப நாள் நிற்காதீங்க, போங்க வேலையை பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை எல்லாம், நான் உயிரோடு இருக்கும்போது நான் பேசினதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களே, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பற்றி நான் பேசினதையெல்லாம் பார்த்தீங்களே, அதை போய் கரெக்டாக வேலை செய்யுங்க, அதை போய் துரிதமாக செய்யுங்க. அதுக்காகத்தான் துரிதமாக வர சொன்னார். அதை இப்படி சொல்லலாம், அதாவது அவரை அல்ல, அவர் கட்டளையிட்டதை போய் பிரசங்கிக்கும்படியாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு பிரசங்கிக்கும்படியாக அல்ல, அவர் கட்டளையிட்டதை பிரசங்கிக்கும்படியாக. இயேசுடைய பாடு மரணத்தை அல்ல, அவர் கட்டளையிட்டதை, அவர் பேசினதை. எனக்கு நேரம் இல்லை, அவர் பேசினதெல்லாம் எடுத்து காமிக்கலாம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கொப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் புளித்த மாவு கொப்பா இருக்கிறது, பரலோக ராஜ்யம் ஒரு 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 எஜமான கோப்பா இருக்கிறது. எத்தனை பேசி இருக்கிறாரு? பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியத்தை. கவலைப்படாதீங்க, இயேசுடைய வாயில வந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது, பரலோக ராஜ்யத்தை பற்றியது. அதுதான் சுவிசேஷம். எட்டாவது, சரி, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களோட சேர்ந்து அதையே அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிரூபிக்க போகிறார். அதுக்கு தான் கூட இருக்கிறேன். மார்க் 16 அதிகாரத்தில் பாருங்க, அவங்க போனாங்க, போங்கன்னு சொன்னாங்க. மற்ற 28 போனாங்க. மார்க் 16 டக்குன்னு திருப்புங்களேன், ஒரு கன்ஃபர்மேஷனை பாருங்க. மற்ற 28 பாருங்க, கடைசி வசனம், நீங்கள் புறப்பட்டு போய், இல்லையா? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். 18, 19, 20. மார்க் 16, 19 வசனம், இவ்விதமாய் கர்த்தர் அவர்கள் பேசின பின்பு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க அவர்கள் புறப்பட்டு போய், மற்ற 28 சொன்னாரு நீங்க புறப்பட்டு போங்கன்னு. மற்ற மார்க் 16 அவர்கள் புறப்பட்டு, சத்தமா சொன்னாங்க, புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க பாருங்க. புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கெல்லாம் போறாங்களா பிரசங்கம் பண்ணாங்க. என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? என்னத்தை பிரசங்கம் பண்ணாங்க? இயேசு பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்று பிரசங்கம் பண்ணல. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? மத்த 28 திரும்ப போனீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் போது இவர் என்ன பிரசங்கம் பண்ணாரோ அதையே இவர்கள் பிரசங்கம் பண்ணாங்க. அதுதான் பிரசங்கம். ஏதோ பிரசங்கம். இவர் உயிரோடு இருக்கும் என்ன பண்ணாரோ அதை போய் பேசுறதுதான் பிரசங்கம். இவர் உயிரோடு எழுந்தார்னு சொல்றது, ஏய், எத்தனை பேருக்கு புரியுது? இவர் உயிரோடு எழுந்தார் என்பது பிரசங்கம் அல்ல. இவர் பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், செத்தார் பிரசங்கம் அல்ல. அவர் உயிரோடு இருக்கும் போது என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதையே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் மட்டும் பிரசங்கம் பண்ணல. பாருங்க, இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் கூட ஜெரமி பிரதரும் ரவி பிரதரும் உட்காந்துருக்காங்க. இவங்க உட்காந்துருக்காங்க, ஸ்பிரிட்ல உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆவியில் உட்காந்துருக்காங்க. இவங்க தான் என்ன பிரசங்கம் பண்ண அனுப்பியிருக்காங்க. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இவங்க ஆவியில் உட்காந்துருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியல, இவங்க போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார் இருக்கு பாருங்க. இருக்கா இல்லையா? நான் என்ன பிரசங்கம் பண்ண அனுப்பிட்டு 2 பேரையும் அங்க கூடயே தான் இருக்கிறாங்க. எதுக்கு? 2 விஷயத்துக்கு. ஒன்று, நான் என்ன பிரசங்கம் பண்றதுக்கு அனுப்பப்பட்டேனோ அதை பிரசங்கம் பண்றேனா இல்லையான்றதை பார்க்கறதுக்கு ஒன்று. 2வது, நான் கரெக்டாக அதை பிரசங்கம் பண்ணும்போது அவர்களோட இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்கள் செய்த பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார்னு சொல்லியிருக்கு. உறுதிப்படுத்துறதுக்கு எப்போ அற்புதம் அடையாளங்கள் நடக்கும்? எப்போ இயேசுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்போ நடக்காது. அதற்கு பதிலாக எப்போ இயேசு உயிரோடு இருக்கும் போது பேசின ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது இயேசு உயிரோடு இருக்கும்போது பிரசங்கம் பண்ணின போது பிதா எப்படி அற்புதங்களை நடப்பித்தாரோ அப்படியே நாம் பிரசங்கிக்கும் போது இயேசு நம்மோடு கூட இருந்து அவர் நாம் பேசின ஒவ்வொரு பிரசங்கங்களையும் நிரூபிக்கும்படியாக அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அந்த பிரசங்கத்தை உறுதிப்படுத்துகிறார். பேருக்குள்ள இறங்குது. 16 அதிகாரத்தில் கடைசி வசனம் பாருங்க. அவர்களோட இருந்து கிரியை நடப்பித்து, நான் பிரசங்கம் பண்றேன், அவர் கிரியை நடப்பிக்கிறார். ஆமென். அவர் பிரசங்கம் பண்ணி அவர் பிதா கிரியை நடப்பித்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், இயேசு கிரியை நடப்பிக்கிறார். கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எந்த வசனத்தை? அவங்க பேசின வசனத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வசனத்தை உறுதிப்படுத்தினார்.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை கேள்விப்பட்டு அவரை கண்டு போகும்போது அந்த பரவசத்தையும் அந்த மகிழ்ச்சியும் மட்டும் எடுத்துக்கிட்டு போகாம அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வல்லமையும் அதிகாரத்தையும் கன்ஃபர்மேஷனையும் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஃபினிஷிங்காக தான். அவரை பார்த்துட்டேன், கையிலெல்லாம் ஓட்ட இருக்கு, காலில் ஆணி கடாவப்பட்டிருக்கு, உயிரோடு எழுப்பிட்டாரு. அந்த பரவசத்தையும் அந்த மகிழ்ச்சியும் மட்டும் எடுத்துக்கிட்டு போகாம இங்கிருந்து போகும்போது எதை எடுத்துட்டு போனோம்? எதை கேரி பண்ணிட்டு போனோம்? மத்தேயு 28 கடைசி வசனத்தை கேரி பண்ணிட்டு போனோம். என்ன அது? நாம போகும்போது அவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கன்ஃபர்மேஷனையும் உறுதிப்பாட்டையும் பெற்றுக்கொண்டு போக வேண்டும். இதுதான் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து கொண்டாடும்படியான நோக்கமாயிருக்கிறது. இங்கிருந்து போகும்போது உயிர்த்தெழுந்த இயேசுவு உயிர்த்தெழுந்துட்டான்னு பரவசத்தில் போறதில்லை. நோக்கம் கிங்டம் பர்பஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் ஜீசஸ் ரிசரக்ஷன்றது என்னது? இந்த கிங்டம் காஸ்பலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்றது நீங்கள் வெறுமனே நம்புவதல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு நீங்கள் போய் பிரசங்கிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதா இல்லையா? உயிர்த்தெழுந்துட்டான்றது எப்படி நம்புறது? உங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டான்றது எப்படி நம்புறது? என்ன பாருங்க, கிறிஸ்தவன் ஆயிட்டேன் அதுல இல்ல நம்புறது. ஏசு உயிர்த்தெழுந்துட்டான் எப்படி நம்புறது? சார் என்ன பாருங்க சார், நல்லா பாருங்க, பொட்டு எடுத்துட்டேன், பூ எடுத்துட்டேன், அதுல இல்ல நம்புறது. ஏசு உயிர்த்தெழுந்து உங்கள் இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற, பணிந்து கொள்ளுகிற, தொழுது கொள்ளுகிற, நீங்கள் வணங்குகிற நம்முடைய தெய்வமாகி இயேசு உயிர்த்தெழுந்துட்டான்றது எப்படி நம்புறது? என்ன பாருங்க, ஏன் அழகா பாருங்க, அதை நம்புங்க, அதை வச்சு நம்புங்கல்ல. நான் எப்படி அதை நிரூபிப்பது? நான் போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மெய்யாகவே உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் கூட இருக்கிறார்னு அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக, அதை நிரூபிக்கிறதின் மூலமாக நாம் அங்கே உறுதிப்படுத்துகிறோம். அதுக்குத்தான் நம்மளை கலிலேவை வர சொன்னார். அதுக்குத்தான் இந்த ரிசர்வேஷன் டேவை கொண்டாட சொன்னார். அதுதான் ராஜ்யத்துடைய பர்பஸ். கடகடன்னு சொல்லி சில காரியங்களை முடிக்கிறேன். மதமும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிலிஜியன் on Jesus resurrection. மதமும் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலும் ஒன்று. இன்றைக்கு மதம் அவர்களுக்கு சந்தேகத்தையும் பயத்தையே தந்தது. இன்றைக்கும் மதம் சந்தேகத்தையும் பயத்தையும் தருகிறது. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தடையா இருக்குது. இன்னும் மதத்தவர்கள் கல்லறையுடைய வாசலிலேயே புரட்டப்பட்டிருந்த அந்த கல்லையும் அதை புரட்டி போட்ட தூதனையுமே காண்பதையே பெருமிதமாக கொள்கிறார்கள். அதையே சுவிசேஷமாக கொண்டு போய் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது, அந்த பெண்கள் கல்லறையில் கண்டதும் தூதன் அவர்களுக்கு சொல்லி சொன்னதும் சுவிசேஷம் அல்ல. ஆமென். நான்காவது, மதம் தூதனை காண்பித்தே பயமுறுத்தி மக்களை செத்தவர்கள் போலாகிற அந்த ஒரு விதமான ஆவிக்குரிய மயக்கத்திலேயே வைத்திருக்கிறது. ஐந்தாவது, நற்செய்தி நகரத்திற்கு புறம்பே நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நகரத்திற்குள்ளேயோ துர்ச்செய்தி ஆலோசனையாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆறாவது, மதம் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் வியாபாரம் பண்ணி பணம் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ போய் பாருங்க பாரம்பரிய சபைகள்ல இயேசுனுடைய உயிர்த்தெழுதலும் மாபெரும் வியாபாரமாகிவிட்டது. ஏழாவது, ஒரு சரீரத்தை களவாட முடியும், ஆனால் உயிர்த்தெழுதலை களவாடவே முடியாது. அது நிகழ்வதை யாராலும் தடுக்கவே முடியாது. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? எட்டாவது, கண்ணார கண்டதை நம்பி ரட்சிக்கப்படாதவர்கள் தேசாதிபதிக்கு எப்படி தப்பிக்க முடியும்? கண்ணார கண்டதையே நம்பாதவங்க தேசாதிபதி சொல்லி நான் தப்பிக்க வைக்கிறான்றானே, அதை எப்படி நம்ப முடியும்? எப்படி தப்பிக்கப்படுவார்கள்? நிச்சயமா முடியாது. ஒன்பதாவது, இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீசர்கள் நிரூபிக்க அவருடைய சரீரத்தை களவாடி கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுதல் நிச்சயம் நடக்கும் என்பதிலே அந்த சீசர்களுக்கு கடுகளவு கூட சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? அவரோடு கூட வாழ்ந்த அந்த 33.5 வருஷத்துல, அந்த 3.5 வருஷத்துல, அந்த 3.5 வருஷமே அவர்களுக்கு ஒரு பெரிய கன்விக்ஷன், ஒரு பெரிய சாட்சி. இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுவார், சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சார், இதையும் செய்வார்னு அவர்களுக்குள்ள பெரிய நிச்சயம் இருந்தது. ஆனால் ரிலீஜியஸ் சில சமயங்கள் அதுக்குள்ள நம்பிக்கையை கெடுக்க பார்க்குது. கடைசியாக, இப்பொழுது நீங்கள் கல்லறையை விட்டு மாத்திரமல்ல, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இப்பொழுது நீங்கள் கல்லறையை விட்டு மாத்திரமல்ல, கலிலேயா விட்டு மாத்திரமல்ல. ஃபர்ஸ்ட் சொன்னார் கல்லறையை விட்டு கலிலேயாவுக்கு போங்கன்னு. அங்க கலிலேயாவை சொன்னாரு, கல்லறை விட்டு வந்துட்டீங்க, கலிலேயாவை விட்டு வாங்க. வர்றது மட்டும் இல்லை, எதை விட்டு வரணும் தெரியுமா? மதத்தை விட்டு வெளியே வாருங்கள்.
மத ரீதியான எண்ணங்களை விட்டு வெளியே வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ராஜ்யத்தின் பிரதிநிதியாக புறப்பட்டு போங்கள். நான் எப்படி பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து ஒரு 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 வானத்திலிருந்து வந்த கர்த்தராக, பரலோக ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சாரத்தை எப்படி இந்த பூமியில ஒரு 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 பெரிய பிரமாதமான காரியங்களை செஞ்சணும், அப்படியே நீங்கள் கல்லறையை விட்டு வாங்க, கலிலேயை விட்டு வாங்க. அதே நேரத்தில் இந்த மத எண்ணத்தை விட்டு வாங்க, மத ரீதியான எண்ணங்களை விட்டு வாங்க, பாரம்பரியங்களை விட்டு வாங்க, கலாச்சாரங்களை விட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சில தடைகளாக இருக்கிற அந்த தடைக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இல்லாம அதிலிருந்து வெளியே வாங்க, பயத்திலிருந்து வெளியே வாங்க, சந்தேகத்திலிருந்து வெளியே வாங்க. இப்போ புறப்பட்டு போங்க. 1 சீஷராக்குங்க, 2 ஞானஸ்நானம் கொடுங்க, 3 நான் உங்களுக்கு சுவிசேஷமாக கட்டளையிட்ட அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை யாவையும் முழு உலகத்தாரும் அறிந்து கொள்ளும்படியாக, கை கொள்ளும்படியாக அவைகளை உபதேசமாக எடுத்து போதியுங்கள். உபதேசம் வார்த்தை ரொம்ப முக்கியம் சார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. உபதேசம். போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லல, உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம்னா என்ன தெரியுமா? டாக்டரினா பேசுங்க, டாக்டரினாக்குங்க, போதியுங்கள், டீச் பண்ணுங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வாங்க. கிறிஸ்தவர்களாக்காதீங்க, ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாற்றுங்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுங்க? உயிர்த்தல் தருகிற நற்செய்தி என்னது? ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவிப்பது, போதிப்பது. அதுக்கு தான் ராஜ்யத்துக்குள்ள இந்த உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம். புரிஞ்சதா இல்லையா? புரியணும். இது உள்ள ஆழமரங்கம். ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்றதுக்காக நம்ம அழைக்கப்படலை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டோம். ஏன் சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உங்களுக்கு தரேன். நீங்கள் போய் எதை கட்டுறீங்களோ அதை கட்டப்பட்டிருக்கோம், எதை கட்டவிழ்க்கிறீங்களோ கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். இப்போ நீங்கள் போகும்போது எப்படி போங்க? ஒரு மத நபராக போகாதீங்க, ரிலீஜியஸ் பர்சனாக போகாதீங்க. போகும்போது எப்படி போங்க? ராஜ்யத்தின் பிரதிநிதியாக போங்க, ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக போங்க. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் உங்களோட கூட இருக்கிறேன், நான் உங்களுடைய பேக் போனாக இருக்கிறேன், நான் உங்களுடைய சோர்ஸாக இருக்கிறேன், அதிகாரம் முழுவதும் என்கிட்ட இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க நாங்கள் அதை உறுதிப்படுத்துவேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க நான் உறுதிப்படுத்துவேன், நீங்கள் தோடுறதெல்லாம் வாய்க்க பண்ணுவேன், நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுவேன். நீங்கள் உங்களுடைய மனநிலையை மாற்றுங்க, மத ரீதியான எண்ணங்களை விட்டு வெளியே வாங்க, பயத்தை விட்டு வெளியே வாங்க, கல்லறையை விட்டு, கலிலேயை விட்டு, சிலுவையை விட்டு, பாடு மரணங்களை விட்டு, மலையை விட்டு, ஹலோ இதெல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து ராஜ்யத்தின் ரெப்ரசன்டேட்டிவா உங்களுடைய மனதை தயார்படுத்துங்கள், பக்குவமுள்ளதாக மாற்றுங்கள். அதை போய் பிரசங்க ஆயத்தமாகுங்கள். உயிர்த்தெழுதல் தருகிற நற்செய்தி என்னது? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிறதல்ல நற்செய்தி. உயிர்த்தெழுதல் தருகிற நற்செய்தி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியாக போய் அறிவியுங்கள் என்பதுதான் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியாக இருக்கிறது. எழுப்பி நிற்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஹalleluya, glory to Jesus. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். மீண்டும் மீண்டும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உயிர்த்தெழுதலின் நற்செய்தி, உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்து விட்டது. ராஜ்யத்தின் பிரதிநிதி நீங்கள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் நீங்கள், ராஜ்யத்தின் குடிமக்கள் நீங்கள். ராஜ்யம் உங்களுக்காக வேலை செய்கிறது, ராஜ்யத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் நீங்கள். நீங்க போறது, ஹலோ நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ, இப்ப கிறிஸ்தவம் உங்க பின்னால வரல. ஒருத்தர் சொல்றாரு, ஏங்க அந்த இதுல நீங்க மெம்பரா இருக்கிறீங்களா? ஏன் சார் அதுல மெம்பரா இருக்கணும்? அவர் சொல்றாரு, இல்ல அதுல மெம்பரா இருந்தீங்கன்னா தான் நீங்க எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போறீங்களோ அந்த நிர்வாகம் உங்க பின்னாலேயே வரும். என்ன அந்த நிர்வாகம் பின்னால வரும்? கடைசியில் பார்த்தா ஒரு சபையை அடிச்சு உடைக்கிறாங்க, எந்த நிர்வாகம் பின்னால போல. போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. இயேசு சொன்னார், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அந்த நிர்வாகம் பின்னால வராது, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ பரலோகம் பின்னால வரும், ராஜ்யம் பின்னால வரும். தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். நீங்க போற எல்லா இடத்துக்கும் பின்னால வராம எந்த நிர்வாகம் பின்னால வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு நிர்வாகம் ஒண்ணும் பண்ண முடியாது. இயேசுக்கு பின்னால எந்த நிர்வாகம் இருந்தது? சினாடு நின்னுச்சா இல்ல சினகாக நின்னுச்சா? ஒண்ணு நிக்கல. இயேசுடைய பாடு மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசுடைய பாடு மரணம், இயேசுடைய அடக்கம் பண்ணப்படுதல், இயேசு மேல அடிக்கிற அடி, காரி துப்புற துப்பு, அவருக்கு மேல தலையில வைக்கிற இது முடி, அவர் மேல சுமத்துற சிலுவை, ஒரு நிர்வாகம் கூட அதை தடுக்க முடியாது. அது நடந்தே தீரும். அது நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது.
எதில் மெம்பராக இருந்து என்ன பிரயோஜனம்? மெம்பர் இல்லை, நான் ஒரு இடத்துல மெம்பராக இருக்கிறேன். ஹலோ, எங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் மெம்பராக இருக்கிறேன். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எனக்கு பின்னால வருகிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் பாதுகாப்புக்குள் நான் ஊழியம் செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் பாதுகாப்பிற்குள் நான் கிரியை செய்கிறேன். தேவனுடைய ராஜ்யம் அனுமதிக்காமல் என் ஊழியத்தில் ஒன்றுமே நடக்காது. இருக்கிறீங்களா? தேவனுடைய ராஜ்யம் எனக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, அதுல இருக்கிறீங்களா சார்? நீங்க இதுல இருக்கிறீங்களா? அந்த ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? இந்த ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? ஒரு ஐக்கியத்தில் இல்ல, நானும் என் பிதாவும் ஐக்கியத்தில் இருக்கிறோம். கை தட்ட மாட்டேன்றீங்க. நானும் என் பிதாவும் ஐக்கியமா இருக்கிறோம். சத்தமா சொல்லுங்க பாப்பா, நானும் என் பிதாவும் ஐக்கியமா இருக்கிறோம். அப்படியா சார்? உங்க கோயில் எதுலையுமே ஐக்கியமா இல்லையா? ஆமாங்க, எதுலையுமே ஐக்கியமா இல்லை. நானும் என் பிதாவும், ஹல்லேலூயா, நானும் தேவனுடைய ராஜ்யமும். நான் போற பக்கம்லாம் யாரு வரா? தேவனுடைய ராஜ்யம் வருது, தூதர்கள் வருகிறார்கள். இதோட என்ன ஃபோர்ஸ் வேணும் உங்களுக்கு? நீங்க போற பக்கம் தேவனுடைய ராஜ்யம், நீங்க போற பக்கம் தூதர்கள், நீங்க போற பக்கம் ஏசு என்ன சொன்னாரு? நீங்க உலகம் எங்கும் போங்க, உங்களுக்கு பின்னால சினகாகு வரும், சினாடு வரும்னு சொல்லல. நீங்க உலகம் எங்கும் போங்க, முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நான் இருப்பேன்றார். அவர் இருந்தா போதும், அவர் இருந்தா போதும். நீங்க செய்கிறது எல்லாவற்றையும் அவர் உறுதிப்படுத்துவார், அவர் விடுதலையாக்குவார், அவர் ஜெயத்தை கொண்டு வர, அவர் உங்கள் காரியங்களை செய்வார். அவர் இல்லாம, அவருடைய ராஜ்யம் இல்லாம, தூதர் இல்லாம, பரலோக ராஜ்யத்தினுடைய செயல்பாடு இல்லாம யார் உங்களை காப்பாற்ற நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேதம் சொல்கிறது, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்த வேண்டும். வேற எந்த ஆர்கனைசேஷன் நம்மளை நடத்தக்கூடாது. வேற எந்த ஒரு நிறுவனமும் நம்மளை நடத்தக்கூடாது. அவர் சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்தை அவர் நடத்த வேண்டும், அவருடைய ராஜ்யம் நடத்த வேண்டும். ஒரு கிறிஸ்டியானிட்டி நம்மளை நடத்துறது இல்லை, ஒரு கிங்டம் நம்மளை நடத்த வேண்டும். கிறிஸ்தவம் அல்ல கிங்டம். சொல்லுங்க, கிறிஸ்தவம் அல்ல கிங்டம், ராஜ்யம். ராஜ்யத்தை பற்றிய உபதேசம். எத்தனை பேருக்கு புரியுது? எக்ஸ்ட்ராடினரி ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்ட்ராடினரி வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். ராஜ்யம் உங்களுடைய பின்னால நிக்குதுங்க. உங்களுக்கு பின்னால ராஜ்யம் நிக்கிறது. எல்லாம் 2 நிமிஷம் நல்லா உணர்ந்து ஸ்தோத்திரம். கண்ண முடியும், எல்லாரும் கண்ண முடியும். 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த நாளில் என்னத்தை பார்க்குறீங்க? ஒரு தூதனை பார்க்குறீங்களா? ஒரு வெண் வஸ்திரம் தரித்தவனை பார்க்குறீங்களா? புரட்டப்பட்ட கல்லை பார்க்குறீங்களா? அல்லது ஒரு ரூமை பார்க்குறீங்களா? இல்லை மடித்து வச்ச சேலையை பார்க்குறீங்களா? என்னத்தை தான் பார்க்குறீங்க? ஏசுடா எதையும் பார்க்காதீங்கடா. கலரை விட்டு ஓடிவாங்க, பெட்ஷீட்டை விட்டு ஓடிவாங்க, தூதனை விட்டு ஓடிவாங்க, புரட்டப்பட்ட கல்லை விட்டு ஓடிவாங்க, இதெல்லாம் விட்டு ஓடிவாங்க. இங்கேயே டாரா போட்டுறாதீங்க. இங்கே 40 வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கே 25 வருஷம் ஊழியத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க சீசரையே, நாங்க என்ன தூதனையே பார்த்துட்டோம், நாங்க கல்லையே புரட்டிட்டோம், நாங்க வந்து பெட்ஷீட்டை பார்த்துட்டோம். பெட்ஷீட்டோட முடியல கிறிஸ்தவ வாழ்க்கை, திறக்கப்பட்ட கல்லோட முடியல கிறிஸ்தவ வாழ்க்கை, கல்லறையோட முடியல. நான் சொல்றேன், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ஒரு கழிவுதல் எங்க தெரியுமா? கல்லறையில் ஆரம்பித்தது. கல்லறையெல்லாம் ஜெயித்தது, கல்லறைகள் மேற்கொண்டது, கல்லறைகள் கழிவுற ஆரம்பித்தது. இவ்வளவு நாள் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. இயேசு உயிர் தெழுந்த பொழுது கல்லறைகள் எல்லாம் மரணத்தை பார்த்து கொக்கரித்து கொண்டாடினது. இனி உன்னுடைய ஆளுகைக்கு இடமில்லை என்று சொன்னது. சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. கைகளை உயர்த்துங்களாம் பார்ப்போம். நல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, ராஜ்யத்தினுடைய ஒரு பிரசங்கியாளனாக, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக, ராஜ்யத்தினுடைய மனவர்க்கமாக எங்களை நீர் மாற்றினீரே. We love you Jesus. We glorify you Lord. இந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வரட்டும். இந்த வெளிச்சம் உங்களுடைய வீட்டுக்குள்ள வரட்டும் பிரியமானவர்களே. ஷிபா லபா ரபோ ஷபா லபா ரபோ. ஹalleluya. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். உயிர்த்தெழுதல் தருகிற நற்செய்தி நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக, ஒரு வெற்றிகரமான மனப்பான்மை உள்ளவர்களாக இன்றைக்கு நாங்கள் நடத்தி விட்டு கடந்து செல்கிறோம். இயேசு எங்களுக்காக உயிர்த்தெழுந்து நாங்கள் செய்கிற எந்த ஒன்றையும் வாய்க்க பண்ணும்படியாக உயிர்த்தெழுந்து, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ளட்டும், மனவர்க்கம் விடுதலை அடையட்டும். ஷிகாபா லாபா ராபா லாபா ராபா. அன்பின் காலத்தில் வெளிச்சத்தை
முழு உலகத்துக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கிறோம். முழு உலகத்துக்கும் இது ஒரு ஆண்டவரை ஒரு பெரிய உபதேசமாக கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள் இதனால் கண் திறப்படையட்டும், விழிப்படையட்டும், புரட்சி உண்டாகட்டும். எந்த ஆட்சி வரும் இல்ல, ராஜ்யத்தினுடைய ஆட்சி ஏற்கனவே வந்துவிட்டது என்பதை அறியட்டும் மக்கள். ஸ்தோத்திரம். அப்படி செய்வதற்காக மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஓ லார்ட் ஜீசஸ்.